श्रीरुहभृङ्गराजम् त्रय्यन्तैग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मसारम् श्रीमच्छ्रीरङ्गनाथात्मयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमगुरुम् श्रीदेशिकेन्द्रम् अस्मन् गुरुपरमगुरोऽन्यतिवरपोन्नोदयाहुनम् रामम् पद्माक्षनाथजटजित् श्रीनेशरमारमापतीम् शिवजे என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்குயாடையே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் போதோர் வந்த வெள்ள பிரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியவன் குறைந்த உய்ய கொண்டார் நாதமுனி சுகோபன் சேனிநாதன் இன்ன முதற் திருமாள் என்னிவர முன்னிட்டு எம் பெருமான் திருவடிகளடைகின்றேனே சிந்துமே தேவ சதா துரியாதயா தரங்கானுச்சரா கட்டாட்சா ஸ்ரோத்ரேஷ பும்சாமோதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதகாமதேனம் வந்தேதம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினான் நிஜதృశா ருந்தானவிந்தானயா தத்தம் யேன தயா சுதாம்புநிதினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிசைலகிருஷ்ணஜலதः காங்க்ஷாதிகம் வருஷதி கதமமும் ஞானமும் கொண்டள் ஆதலுக்கோர் இலக்கென்னு அதுமரயுச்சியில் ஆதரித்தோது மரும் பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தர்மமுகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே ஸ்வதர்ம ஜான வைராக்ய சாத்தியோக்யேகோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதः. உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வரும்போது பாஷ்யகாரர் விஷயமாக பல வாரங்களாக பல பிரகாரங்களாக மிகவும் போகியமாக அனுபவித்துக் கொண்டு வரும்படி நமக்கு கிடைச்சிருக்கு. பாஷ்யகாரருடைய வைபவங்கள் அனுபவிச்சோம். பாஷ்யகார் என்ன சாதிச்சார் என்பதையும் அவசியமாக தெரிஞ்சு கொண்டால்தான் நாம் என்ன சம்பிரதாயம் என்பதும் நமக்கு புரியும். அதையும் போன வாரம் கொஞ்சம் பாஷ்யகார் தரிசன ஸ்தாபகராக நம்முடைய தரிசனம் என்னன்னு என்ன சொல்லிக் கொடுத்து ஸ்தாபிச்சார் என்பதையும் பார்த்தோம். பாஷ்யகார் அருள் செய்த 9 கிரந்தங்களிலே எப்படி ஸ்ரீபாஷ்யத்தினாலே அவருக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் என்கிற ஒரு தனி பெருமையை தனி ஒரு விருதத்தை கொடுத்து எப்பொழுதும் நாம் சந்தோஷப்படுறோம். அதே திருநாமத்தையே அவருக்கு ஒரு லட்சணமாகவே சொல்லும்படியாக சரஸ்வதி தேவியை அனுகிரகிச்சான்னு பார்த்தோம். அந்த ஸ்ரீபாஷனுடைய அர்த்தத்தையும் கொஞ்சம் போன வாரம் தெரிஞ்சுட்டோம். ஆளவந்தார் அவருடைய சரம திருமேனி சேவிக்க போன ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த சரம திருமேனியிலே 3 விரல் மடங்கி இருந்ததாக பார்த்தோம். என்ன மடங்கி இருக்குன்னு கேட்டா அவருக்கு 3 அபிலாஷைகள் இருந்தது, பூர்த்தி ஆகல. அந்த குறைதான் போல இருக்கு 3 மடக்கி இருக்குன்னு சொல்ல அந்த 3 குறை என்னன்னு கேட்டார். அதுல ஒண்ணு பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன விருத்தி பிரகாரம் அதை பார்த்துட்டு வியாக்கியானம் பண்ணணும். அதே போல விசிஷ்டாதீர சம்பிரதாயத்துக்கு தகுந்தாற் போல பெருமாள் சாதிச்ச கீதைக்கு ஒரு விசேஷ வியாக்கியானம் பண்ணணும். திருவாய்மொழிக்கும் ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு 3 அபிலாஷைன்னு சொன்னோம்னு பார்த்தோம். அதுல 2வது அபிலாஷம் கீதை. கீதைக்கு ஒரு வியாக்கியானம் ரொம்ப வசதியா பண்ணணும். மணக்கால் நண்பர்கள் 18 நாள் தூதுவளக்கீரை பச்சையிட்டு ஆளவந்தாரை அவரை திருத்தி அழைத்து கொண்டு போய் உபதேசம் பண்ணது 18 நாள் 18 அத்தியாயம் கீதார்த்தம் தான். அந்த கீதார்த்தத்தை சொல்லும் போதே விசிஷ்டாத்வைதார்த்தங்களை எல்லாம் நாதமுனிகளுடைய விசிஷ்யரான உய்ய கொண்டாரிடம் கேட்ட பிரகாரம் அவருக்கு உபதேசிச்சு அவரை பெரிய ஆச்சாரியராக்கினார். அதனாலே ஆளவந்தார ஒரு பெரிய ஆச்சாரியர் ஆக்கினதுக்கு கிடைச்ச உபதேசம் என்னன்னா கீதோபதேசம் தான். அந்த கீதோபதேசத்தை என்னவா எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? ஏன்னா கீதைக்கு பாரதத்துல எல்லா பெரியவாளும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எல்லாரும் அவளுக்கு தெரிஞ்ச வேதாந்த கருத்துக்களை தான்
கீதை சொல்றதா சொல்லி வியாக்கியானம் பண்றா. எல்லாம் நிறைய வித்தியாசப்படுறது. பொதுவிலே கண்ணன் பரமாத்மா, வேதம் தான் சாஸ்திரம், பக்தி யோகம் தான் வழி அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான அபிப்பிராயமா இருந்தாலும் அதுல ரொம்ப வியாக்கியானம் பண்ண வந்தவ ரொம்பவும் மாறிப்பட்டா. அதுல எல்லா வியாக்கியானத்தை விட பிரசித்தி அடைஞ்சி இருந்த வியாக்கியானம் அது சங்கர பாஷ்யம்னு சொல்லலாம். சங்கர பாஷ்யம் போலே நிறைய வியாக்கியானங்கள் இருந்தாலும் சங்கரர் அத்வைதத்தை பிரபலமாக பரப்பினதுனாலே அது அவருடைய வியாக்கியானங்கள்ல எப்படி சங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம் போல கீதா பாஷ்யமும் ரொம்ப பிரசித்தமா இருந்தது. ஆனா அந்த கீதா பாஷ்யம் வாஸ்தவமாக கண்ணனுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்றதா அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்க முடியாது. பாஷ்யக்காரர் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணணும், ஆளவந்தார் திருவுள்ள பிரகாரம் வியாக்கியானம் பண்ணணும்னு விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரீதியாக அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அந்த வியாக்கியானம் உண்மையிலேயே கண்ணன் இவ்வளவுதான் அபிப்பிராயப்பட்டிருப்பார், இந்த மாதிரியான திருவுள்ளத்துல தான் அர்ஜுனனோட பேசியிருப்பார் அப்படின்றத ஸ்தாபிச்சு கொடுக்கறது. அதாவது கீதைக்கு அர்த்தம் பண்ணணும்னா பாஷ்யக்காரர் தான் அர்த்தம் பண்ணணும். அது பாஷ்யக்காரர் சொன்ன அர்த்தம்தான் ஒவ்வொரு அக்ஷரமும் சரியா இருக்கு என்பதை ஸ்தாபிச்சு கொடுக்கறது. இப்படி பாஷ்யக்காரே போல நமக்கு கிடைச்ச சுவாமி தேசிகனுடையதான கீதாபாஷ்ய வியாக்கியானம் உண்டே தாத்பரிய சந்திரிகை. அந்த தாத்பரிய சந்திரிகைய ஒருத்தன் பூர்ணமா வாசிச்சுட்டான்னா அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த லைஃப்ல தேவையா இருக்காது. இன்னொன்னு, கீதைக்கு இதை விட தெளிவாயும் குறிப்பாயும் சரியாயும் இன்னொரு வியாக்கியானம் எதுவும் கிடையாது என்பதை நன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு சிரமம் ஏற்பட்டு போச்சுன்னா, எப்படி கீதை சம்ஸ்கிருதத்துல இருக்கோ, கீதா பாஷ்யம் சம்ஸ்கிருதத்துல இருக்கோ, அதே போல தாத்பரிய சந்திரிகை சுவாமி நிகமாந்த மகாதேசியம் சாதிச்சதும் பூர்ண சம்ஸ்கிருதமா இருக்கிறபடினால அது கொஞ்சம் தமிழ்நாட்டுல பிரச்சாரம் குறைஞ்சி போயிடுச்சு. வடதேசத்துல நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமே ரொம்ப நெட்டிண்டு பரப்ப முடியாம அங்கிலிருந்தே குறைவாத்தான் இருக்கு. அதனாலதான் சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய அற்புதமான வியாக்கியானம் உலகம் பூரா தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. எப்படி கீதைக்கு வியாக்கியானம் சங்கர பாஷ்யம் உலகம் பூரா பிரசித்தி அடைஞ்சிருக்கோ, அந்த சங்கர பாஷ்யம் அநேகமா சரியே கிடையாது. இன்னும் கேட்டா மொத்தம் அது கடைசியா என்ன அர்த்தத்துல கொண்டு முடிக்கிறதோ கீதை, அது மொத்தமே தப்பு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். அந்த சுவாமியினுடைய தாத்பரிய சந்திரிகை வியாக்கியானத்தை சேவிச்சா தெரிஞ்சுக்கலாம். அத்தியுதமான வியாக்கியானம். நிகமாந்தவாதீகன் எவ்வளவு பெரிய ஒரு வேதாந்தாச்சாரியர், அது மாத்திரம் இல்ல அவர் எப்பேற்பட்ட உபன்யாசகர், அது மாத்திரம் இல்ல அவர் எப்பேற்பட்ட வியாக்கியான கர்த்தா, எப்பேற்பட்ட மகா புத்திமான், எல்லாத்தையும் தெரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கும் அதே சமயம் கீதைக்கு சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புஸ்தகம்னா கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி நிகமாந்த மகாதேசம் சாதிச்ச தாத்பரிய சந்திரிகை தான் அது. அதை சேவிச்சாதான் கீதைக்கு பாஷ்யம் பண்ண பாஷ்யக்காரர் வார்த்தையும் கூட அவ்வளவு அழகுன்றதும் தெரியும். இல்லைன்னா அதுலயே சந்தேகம் வரும், பாஷ்யக்காரர் இப்படி சாதிச்சிருக்காரு, ஏன் இப்படி சாதிச்சிருக்காருன்னு தோணும். ஆனா பாஷ்யக்காரர் சாதிச்சதுதான் பரமார்த்தம் அப்படிங்கிறதையும் தாத்பரிய சந்திரிகை சேவிச்சாதான். அதனால நமக்கு என்ன பெரிய அதிருஷ்டம்னா, கண்ணன் கீதையை சொன்னார்ன்றது அதிர்ஷ்டம், அதை விட பாஷ்யக்காரருக்கு வியாக்கியானம் பண்ணாரேன்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதையும் விட பெரிய அதிர்ஷ்டம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அற்புதமா ஒரு வியாக்கியானம் பண்ணி கொடுத்தாரு என்பது அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். அது நம்ம சம்பிரதாயம்னா அது கீத முகமா தெரிஞ்சுக்கணும்னா இது கீதையும் கீதாபாஷ்யமும் தாத்பரிய சந்திரிகையும் இந்த 3 நாளையும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம ஆச்சாரியாருடைய கீதா காலக்ஷேபங்கள் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கீதா அர்த்தம் சொல்லணும்னா நம்ம பெரியவா தான் சொல்லணும். கீதையிலே யுத்தம் ஆரம்பிக்கிறதுன்றது விஷயம். திருதராஷ்டிரன் கேட்கிறான் சஞ்சயனை, சஞ்சயா சண்டை ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, ஒன்னும் தகவல் இல்லை,
தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சுவா மாமகா பாண்டவா சைவா கிமகுர்வத சஞ்சயா. என்ன ஆச்சுரா? தர்மக்ஷேத்திரமாச்சு அது. அந்த தர்மக்ஷேத்திரத்திலே போனாலே எல்லாருக்கும் தர்மம் தானே மனசுல வரும். தர்ம பிரகாரம் நடக்கிறதுன்னா அந்த க்ஷேத்திரத்துல தானே எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவா. அவளுக்கு சுபாவமே மாறி போயிடும். அந்த க்ஷேத்திரத்துல யுத்தம் நடக்கிறது, என்னதான் நடக்கிறது சொல்ல நீதான் அப்படின்னு கேட்கிறோம். அப்போ சஞ்சயர் சொல்றார், 10 நாள் முன்னாடி சண்டை ஆரம்பிச்சது. அர்ஜுனன் பெருமாளை பார்த்து சொன்னா, ரதம் ஸ்தாபய மேச்சுதாய் ஆவதேனான் நிரீக்ஷேகம் யோத்துகாமான் அவஸ்திதான் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதா. அர்ஜுனா, கிருஷ்ணா, தேரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்து. நம்மோட சண்டை போடுறதுக்கு எவன் வந்திருக்கான்னு பாக்குறான்னு அவ்வளவு கம்பீரமா போறான். சேனைய பாக்குறான். பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சி. எல்லாரும் நம்மாத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தவா, அவாத்து ஃபங்க்ஷனுக்கு இவா போயிருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா உட்காந்து ஷாட் இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா ஆசீர்வாத பஞ்சாதி எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் அக்ஷதையெல்லாம் போட்டு வெத்தலை பழக்கலாம் வாங்கிட்டு வந்தவா. அவெல்லாம் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும்னு எப்பவும் சாதாரணமா உறவுக்காராளா இருந்து நினைச்சுண்டவா அத்தனை பேரும் இப்போ எதிர்வரிசையில நிக்கிறா, சண்டைக்கு வந்து நிக்கிறா. அதுக்கு மேல பீஷ்மாச்சார் துரோணாச்சார் வந்து நிக்கிறார். எந்த ஆச்சாரியன் எதை சொன்னாலும் கேட்கணுமோ நாம, அந்த ஆச்சாரியனே சண்டைக்கு வந்து நிக்கிறார். அந்த ஆச்சாரியன் உனக்கு எதுக்குடா ராஜ்யம் போடா அப்படின்னு சொன்னா மொத்தத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒன்னும் வேண்டாம், ஆச்சாரியன் சொன்னதே போறோம்னு சந்தோஷமா காட்டுக்கு போனோம். அந்த ஆச்சாரியன் சண்டைக்கு வந்து நிக்கிறார். ஒழிச்சு போடுறான் வர்றா ஒன்னு. ஆச்சாரியால எதிர்த்துண்டு ஒரு சண்டையா? பீஷ்ம பிதாமகர் இருக்காரு, அவர் எதிர்த்துண்டு பெரியவா. அப்பாவெல்லாம் விட பெரிய. அப்பா சொன்னாலே கேட்கணும், தாத்தா சொன்னா அதை விட கேட்கவே வேண்டாம். அப்பா சொன்னாதான் கேட்கணும், அதுதான் தர்மம்னு ராமாயணத்துல நிரூபிச்சார். அப்படி இருக்குது. அப்பாவுக்கு அப்பா கோஷ்டியில இருக்கிறவர் தாத்தா அவர் சொல்ற அவர் வந்து நிக்கிறார் சண்டைக்கு. யாரு எதுக்கு இவாளெல்லாம் சண்டை போட்டு நம்ம என்ன இவாளெல்லாம் ஜெயிச்சா விட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி யாருக்கு பத்திரிக்கை போடுறது? ஒருத்தருமே இருக்க மாட்டால. இவாளுக்கெல்லாம் பத்திரிக்கை போட்டு நீங்க எல்லாம் வாங்குவோம், நமக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, எல்லாரும் சந்தோஷமா வாங்குவோம்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு பத்திரிக்கை போடுறதுக்கு கூட ஒரு ஆசாமி இல்லாம என்னத்துக்கு சண்டையை போட்டு என்ன பண்ண போறோம் நாம்? அது மாத்திரம் இல்ல, அவளெல்லாம் சாகடிச்சு இவாளெல்லாம் சாகடிச்சு ஆச்சாரியனை கூட சாகடிச்சு தாத்தாவை கூட சாகடிச்சு இன்னும் கேட்டான்னா இவாளெல்லாம் சாகடிச்சா இவாத்துல இருக்கிற அந்த பெண்டு பிள்ளைகள் எல்லாரும் நம்ம ஆத்துல வந்து ஒருத்தர் எல்லா விதத்துல பார்க்க மஞ்சள் எல்லாம் கொடுத்து மாத்திண்டு சந்தோஷமா கலக்கலான்னு நகையை நட்டுமா சிரிச்சுண்டு எப்படி போவா? இவளுக்கெல்லாம் இனிமே யாரு? இவளுக்கெல்லாம் இனிமே ஒரு சுபமே கிடையாதா, மங்களமே கிடையாதா? அவளுக்கு இனிமே அந்த பெண்டுகளுக்கு யாரும் வெத்தலை பாக்க கூட கொடுக்க மாட்டான், ஆத்துக்கார் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்படி என்னத்துக்கு எல்லாரையும் அழிச்சுட்டு நாம வந்து யுத்தம் பண்ணி என்ன சாதிக்க போறோம்? பேசாம ஒன்னும் வேண்டாம். என்ன இந்த உடம்புக்கு என்ன தேவையா இருக்கு? ஏதோ ஆகாரம் தேவையா இருக்கு, ஏதோ உடுத்திக்கிறதுக்கு ஒரு துணி, இது எங்க வேணாலும் தான் கிடைக்கிறது. பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு தோன்றது. அங்கதானே ஆரம்பிக்கிறது கீதை. ஆனா இருந்தாலும் அவனுக்கு தான் சொல்றது நியாயமானு தெரியல. அதான் சொன்ன, அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன முத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகத்துல. இந்த அர்ஜுனனுக்கு இப்பொழுது இந்த மாதிரி ஒரு இரக்க குணம் வந்தது, இது நியாயமானு கேட்டா அஸ்தான ஸ்நேக காருண்யம், அது நியாயம் இல்லைன்னு. எப்படி நியாயம் இல்லைன்னு தான் பெருமாள் பின்னாடி உபதேசம் பண்ண போறார். அவன் கேட்கிறான் பெருமாளை, கண்ணா எனக்கு ஒன்றும் புரியல கண்ணா, இத்தனை பேர் சண்டைக்கு வந்திருக்கா, இவாளோட சண்டை போடணுமா? அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் ஒரே நடுங்கிறது, மனசெல்லாம் ஒரே கிளி பிடிச்சு போச்சு. இவனுக்கு பயமும் கிளியும் இவனுடைய கோழைத்தனத்தினால இல்ல,
இவனுடைய வீரத்துக்கு முன்னாலே இவாள்லாம் பதற மாதிரி அழிஞ்சு போயிடுவாளே, நம்ம வீரத்துக்கு முன்னாடி இவாள்லாம் நிச்சயமா சாக போறாளே, இப்படி சாகத்துக்குன்னு வந்து நிக்கிறாளே நம்ம உறவுக்காரா, நமக்கு பந்துக்களா இருக்கிறவா, அப்படின்ற ஒரு தைரியத்தினாலே வந்த கிளி. பயத்தினாலே வந்த கிளி கிடையாது, தைரியத்தினால வந்த கிளி. அப்போ பெருமாளை பார்த்து அழகான, கண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கிளியா இருக்கு, என்ன ஆக போறதோ, இவாளெல்லாம் அடிச்சுட்டான்னா அப்போ இவா பெண்டு பிள்ளைகள்லாம் எப்படி யாரும் காப்பாத்துறவா இல்லாம, குடும்பத்துல ஒரு தலைவன் இல்ல, மொத்த பேருக்கும் தலைவனே இல்லைன்னா அந்த பெண்டுகள்லாம் என்ன ஆவாளோ, அவ பெண்கள்லாம் அவ கட்டுப்பாடு இல்லாம போயிடுவா. அப்புறம் என்னென்னவோ ஆயிடும். அது யாரோ அந்த பெண்களை என்னென்னவோ தீண்டுவா, அப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது. குழந்தைகள்லாம் அப்ப இனிமே சத்திரிய வம்சத்திலே எல்லாம் சத்திரியாளுக்கு நேர்மையான குழந்தைகளே பிறக்காது. என்ன எல்லா பெண்கள்லாம் கெட்டு போயிடுவா. துஷ்டாசு ஸ்திரீஷு வாஷ்ணேயா, அதான் கேட்கும். இந்த பெண்களுக்கெல்லாம் அப்புறம் கலப்பு திருமணம்னு ஆயிடுமே, என்ன ஆறு கலப்பு திருமணம் தப்பாச்சு. அதனாலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொடுக்கறதான இந்த அவ கொடுத்தான்னா அந்த பிண்டெல்லாம் பெரியவாள் ஏத்துக்க மாட்டாளே. நம்ம வம்சத்திலே நம்ம அனுஷ்டானத்தை நம்ம சம்பிரதாயத்தை கடைபிடிச்சு கொடுக்கறவன் தான் நமக்கு பிண்டம் கொடுத்தா ஏத்துப்பா, அதுதான் மூதாதையர்கள் வழக்கம். யாருக்கோ பிறந்தவன் வந்து கொடுக்கறதை அதையே போய் எப்படி பெரியவா ஏத்துப்பா? அப்ப அவளுக்கு எல்லாம் பிண்டம் கிடையாது, தண்ணி கிடையாது, வெள்ளை கிடையாது. ஐயோ சண்டைன்னு ஆரம்பிச்சா இப்ப எங்கேயோ போய் நிக்கிறதே. அந்த பெண்கள்லாம் கெட்டு போய் அவ பெண்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அப்புறம் இப்படி ஒரு தர்மத்துக்கு புறம்பாக பிறக்கக்கூடியதான வம்சாவளிகள்லாம் நரகத்துக்கு தானே போகும். ஏன்னா அவளுடையதான பித்ருக்களை அவ சரியா ஆராதிக்க முடியாது. பித்ருக்களை சரியா ஆராதிக்கிறவா நரகத்துக்கு தான் போவா. ஆனா பித்ருக்களும் அவளுக்கு நல்ல கதி இருந்தும் கூட மேற்கொண்டு இந்த எள்ளு பிண்டெல்லாம் சரியா கிடைக்கலன்னா அவ நல்ல கதியிலேயே கெட்ட கதிக்கு தானே போறான். அவளுக்கும் கஷ்டம், பிறக்கிறவா வரும் வம்சாவளிக்கே கெட்டது. இது நடுவுல இப்படி காலத்துக்கெல்லாம் வம்சத்துக்கு எடுத்துட்டு ஒரு சண்டை எண்ணத்துக்கு. அது மாத்திரம் இல்ல, ஆச்சாரியன் எதிர வந்து நிக்கிறார். ஆச்சாரியன் சொன்னா எதை சொன்னாலும் கேட்கணும். அவரை போய் அடிப்பாளா? அதுவும் என்ன இப்ப சண்டையில அவர் பொண்ணே ஓட்டுட்டா என்ன பண்றது? அதனால மொத்தத்துல எதுவும் வேண்டான்னு அப்பதான் பெருமாள் சொல்ற, அத்வேவாஹம் ஜாத்து நாதம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நஜீவன பவிஷ்யாம சர்வே வயம் அதபுரம். என்னடா இவாளதான் நீயாடா அழிக்க போற? அவனவன் கர்மாடா வந்து நிக்கிறான். யாரும் அழிய போறது கிடையாது. உண்மையில எல்லாரும் தான் இருக்க போறோம். நான் எப்படி என்ன எல்லா நாளும் இருக்க போறேனோ அதே போல எல்லாரும் தான் இருக்க போறான். இருந்துட்டே இருக்கிறவன் நடுவுல ஒரு உருவத்தை கர்மாவனால எடுத்துக்கிறான். அதான் பிறவின்னு வந்து நிக்கிறான்டா. அந்த பிறவியும் அவனுக்கு முதல் மூச்சும் கடைசி மூச்சும் அவன் இஷ்டம் கிடையாது. நடுவுல வேணா ஏதாவது செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுக்கிறதுக்குன்னு அவனுக்கு ஒரு உரிமையை தருவனே ஒழிய, அது முதல் மூச்சும் கடைசி மூச்சும் அவனுக்கா விட்டு வச்சிருக்கேன் கிடையவே கிடையாதுடா. என்னைக்கு பிறக்கிறான் என்னைக்கு போக போறான்றதெல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு. அவன் எப்படி போக போறான்னு எல்லாம் நிச்சயம் ஆகி போச்சு. எதிர பாக்குறிய இவ்வளவு பெரிய சேனை, இது மொத்தம் யாரு? சரீரங்கள் தானே. ஆத்மாவையா நீ பார்க்க போற? ஆத்மா உன்னால அடிக்கவே முடியாதுடா. ஒருத்தனுடைய ஆத்மாவையும் நெருப்பு கூட கொளுத்தாது. அச்சேத்தியோயும் அதாசியோயும். இவனுக்கு ஒரு ஆத்மாவையும் கொளுத்த முடியாது, ஒரு ஆத்மாவையும் வெட்ட முடியாது. எல்லாம் சாஸ்வதமா இருக்கும். உடனே இந்த சரீரத்தை பார்த்தேன்னா உனக்கு ஐயோ சரீரம் போய் வாழதான் அழிக்கிறோமேன்னு தோணும். சரீரம்ன்றது என்னடா? அவ்யக்தாரீனி பூதானி வியக்த மத்தியானி பாரதா வியக்த நிதனான்யேவ தத்ரகா பரிதேவனா. சரீரம்ன்றது என்னது? ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கச்சே 3 கிலோ 4 கிலோ இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கடைகள்ல இருந்து அங்க இருக்கிற சாமான்கள் எல்லாம் வாங்கி உள்ள போடுறது. முதல்ல அப்பா அம்மா போடுறா, அதுக்கப்புறம் அதுவே எடுத்து போட்டுக்கிறது. பஞ்சாப்ல இருந்து கோதுமை வருது, வாங்கி உள்ள போட்டுக்கிறது. ஆந்திரால இருந்து மிளகா வருது, அதையும் வாங்கி உள்ள போட்டுக்கிறது. தஞ்சாவூர்ல இருந்து அரிசி வருது, அதையும் வாங்கி உள்ள போட்டுக்கிறது.
அதுல உள்ள போடுற இந்த அரிசியும் கோதுமையும் மிளகாயும் பருப்பும் 3-4 கிலோ இருந்த குழந்தை 80 கிலோ ஆகி போகுது, 100 கிலோ கூட ஆகி போகுது. இந்த 3-4 கிலோல இருந்து 100 கிலோ ஆனது என்னது? இது நாடார் கடை சரக்குடா. இது நாடார் கடை சரக்கு அழிஞ்சு போச்சுன்னா ஒரு வாஸ்தவத்துல ஐயோ அரிசி மூட்டை அழிஞ்சு போச்சு, மிளகா மூட்டை சாகிறத, கோதுமை மூட்டை சாகிறத அப்படின்னு தான் அழணும். எவனாவது இப்படி அழுவானாடா? அரிசி மூட்டை சாகிறதேன்னு ஒருத்தன் அழுவானா? இவன் எல்லாம் வந்து நிக்கிறதுலாம் என்னது? இது எல்லாம் அரிசி மூட்டைடா, எல்லாம் மிளகா மூட்டை, இது எல்லாம் கோதுமை மூட்டை. அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரதா. இந்த அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எங்கேருந்தோ வந்தது, வந்து சேர்ந்து வரபோது தெரியாது, வந்து சேர்ந்து இவன் வயிற்றுக்குள்ள போய் அப்படி மாம்ச கட்டியான உடனே தெரியுது. வியக்த மத்தியானி பாரதா, நடுவில் அப்படி ஸ்பஷ்டமா தெரியுது சரீரம். ஆச்சு, வயசாகி போச்சு, ஏதோ போயிட்டான். அவ்யக்த நிதனான் ஏவா, எங்க போறது இந்த அரிசி மூட்டையெல்லாம்? அரிசியா வந்தது, மாம்சமா ஆச்சு, அடுத்தது இது எங்கேயோ குளத்த போறான், குளித்தினாடி சாம்பலா போகுது, சாம்பலா போறதுக்கு அப்புறம் எங்கேயோ போட்டுருக்கு, இவ்வளவுதான். ஆனா இப்படி அரிசியா வந்து மாம்சமாயி கடைசியில சாம்பலாகி போற இந்த வஸ்து இருக்கு, இந்த வஸ்துல எந்த வஸ்துவை பார்த்துட்டா அழகுது? உள்ள இருக்கிற ஆத்மாவானது ஒரு நாள் அழிய போறது இல்லை. அதனால அழியாத ஆத்மாவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த அரிசி மூட்டை வந்து மாம்சமாகி சாம்பலா போறத பத்தி ஒருத்தன் புத்திசாலி அழுவானாடா? அதனால விவேகம் போகணும், ஆத்ம விவேகம் போகணும். ஆத்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு விவேகம் வந்துடும். ஆத்மான்னு இது என்பதாக ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறார். பெரிய ஞான ஸ்வரூபண்டாவன், ஆனந்த ஸ்வரூபண்டா, நிர்வீகார ஸ்வரூபண்டாவன், ஆத்மஸ்வரூபம்னா இதுன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் இந்த சரீரத்துக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு, அது ஒண்ணுமில்லை, அது இயற்கைன்னு வஸ்து, அது அறிவில்லாத ஜட வஸ்து, அது எத்தனையோ சாமானா கிடக்குது. அப்படி எல்லா சாமானும் சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு சரீரமா ஒரு மாம்ச பிண்டமா வந்து சேர்றது. இந்த மாம்ச பிண்டம் எவ்வளவு நாள் இருக்கும்னா கர்மா இருக்கிறது வரைக்கும் இருக்கும், அது போயிடும். இந்த மாம்ச பிண்டமானது இப்படி சரீரமா நிக்கச்சே இந்த சரீரத்துக்கு சும்மா இருக்க முடியாதுடா. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இந்த மாம்ச பிண்டமானது அது அப்படியே சரீரமா ஒரு ஆத்மாவுக்கு சரீரமா நிக்கச்சே, அதனால அது சும்மாவே இருக்க முடியாது. எத்தையாவது செய்யும், ஏதாவது நினைப்பு மனுஷனுக்கு வந்துட்டுதான் இருக்கும். எதையாவது பேசாம இருக்க முடியாது. இவன் மனசு சும்மா இருக்காது, வாக்கும் சும்மா இருக்காது, கை கால் சும்மா இருக்காது. இது எதுக்காக வந்திருக்கு? இது மூணும் எதுக்கு இந்த மனுஷனுக்குன்னா, கீதையில இதுக்கு அடிப்படையா ஒரு விஷயம் அதை சொல்றேன். அது இங்க கீதையில இவ்வளவு ஸ்பஷ்டமா இல்ல. ஒரு மனுஷன் தன்னை ஒரு மரத்தோடையோ இல்ல ஒரு மிருகத்தோடையோ ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு மரம் 300 வருஷம் மரம் இல்ல 200 வருஷம் மரம், பிரமாதமா வளர்ந்துருக்கு. ஒரு 20 வயசு பையன் கையில கோடாரி எடுத்துட்டு போறான், வெட்டி சாய்ச்சிட்டு வந்துடுவான். 200 வருஷமா யாராலையும் ஒரு கேடும் இல்லாத வளர்ந்த மரத்தை ஒரு 20 வயசு ஆள் போய் வெட்டிட்டு வந்துடுறான். எப்படி அவனுக்கு சாத்தியமாச்சு? அடுத்தது பெரிய யானை, மிருகங்கள்ல பெரிய வஸ்து யானை. யானை சுதந்திரமா சுத்துறது. யானையினுடைய பலத்துக்கு மனுஷனால கிட்டே போக முடியாது. ஆனா இருந்தாலும் ஒரு பள்ளம் வெட்டி வைக்கிறான், யானையை பிடிச்சுன்னு போயிடுறான். எப்படி முடிஞ்சது? அந்த மரமும் அதுவும் ஒரு ஜீவராசி தான். இந்த மாதிரி யானை சிங்கம்லாம் இதுவும் ஒரு ஜீவராசி தான். மனுஷனும் ஒரு ஜீவராசி தான். இந்த ஜீவராசியா இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு தாவர ராசிகளையும் மிருகராசிகளையும் எப்படி ஜெயிச்சு நிக்கிறான்னா, அவனுக்கு இருக்கிறது புத்திசாலித்தனம் மாத்திரம் இல்ல, புத்திசாலித்தனம் மற்ற ஜாதிகளுக்கும் உண்டு.
ஆனா அவனுக்கு பெருமாள் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கிறது 2 கை 2 கால். அந்த மரத்துக்கு கை இல்ல, இந்த மனுஷனுக்கு கை இருக்கு. கைய கொண்டு வந்து வீசுறான், கோடாலியால வெட்டி தீச்சுடுறான். கையால பெரிய பள்ளம் பண்றான், யானையை பிடிச்சுடுறான். மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் தாவரங்களுக்கும் இருக்கிறது வித்தியாசம் என்னன்னா அந்த சரீரம் தான். சரீரத்துல இருக்கிற கைதான் இவனை வித்தியாசப்படுத்துறது. அதனாலதான் அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுண்டு தான் தனிய ஒருனா எங்க பார்த்தாலும் உலகம் பூரா தானே வியாபிச்சு நிக்கிறான் இன்னைக்கு. ஆனா அந்த கைய கொண்டு அவன் என்ன செய்யணும்னா, இப்படி மரத்தை வெட்டுறதோ இல்ல மிருகத்தை பிடிக்கிறதோ இது மாதிரி ஜீவனாம்சத்துக்காக மாத்திரம் இந்த கைய பெருமாள் கொடுக்கல. இதே கைய கொண்டு வந்து அவன் பெருமாளுக்கு கை கூப்புறதுக்காக கொடுத்தான். இது அதுகெல்லாம் செய்யாது, அந்த மரம் செய்யாது, யானை செய்யாது. கூப்புறத்துக்கு கொடுத்த கைடாது. அதான் அங்க சொல்றது. சரீரம் எதுக்கு கொடுத்துருக்கான்னா, இந்த சரீரத்தை கொண்டு கண்டதையும் செய்யறதுக்கு அதால முடியும். சரீரத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா யாரு சரியா இந்த சரீரத்தை உபயோகப்படுத்துறானோ, உத்தரே ஆத்மானம் அவசாதையே, ஒருத்தன் தன்னை சரியா நடத்திக்கணும். தன்னை சரியா நடத்திக்கிறதுக்கு தான் சரீரம் கொடுத்துருக்கு. இந்த கை எதுக்கு? பெருமாள் காலை பிடிச்சுக்கிறதுக்கு. இந்த கால் எதுக்கு? அந்த பெருமாள் எங்க இருக்கார், அந்த பெருமாளுக்கு திருப்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்க எங்க தேடி பார்க்கறதுக்கு கால். ஆனா சரீரத்தை கொண்டு என்னமோ செய்வான். அதுதான் இப்ப எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறா. சரீரத்தை கொண்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பிறவிலேயே சாதுர்வர்ணியம் மயாசிருக்கன் குணகர்ம விபாகசா, உலகத்துல காரியம் நடக்கணும். அந்த காரியம் நடக்கிறதுக்குன்னு ஒரு 4 ஜாதியை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அவனவன் அந்தந்த ஜாதி கர்மாவை தான் பண்ணணும். அதுக்குதான் தர்மம்னே பேரு. தர்மம்னா என்ன பேருன்னு கீதையில, தர்மம்னா என்னன்னா அவனவன் தன்னுடைய ஜாதி கர்மாவை பண்றதுக்கு தான் தர்மம்னு பேரு. அதுக்குதான் இன்னொரு பேரு ஸ்வதர்மம்னு பேரு. அந்த தன்னுடைய ஜாதி கர்மாவை பண்றதுக்காகத்தான் ஒருத்தன் ஒரு பெரிய கம்பெனி வைக்கிறான். அந்த கம்பெனி பிரமாதமா நடக்கிறது. என்னன்னு இருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனியில பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இருக்கு, அப்புறம் வந்து பெரிய ஃபேக்டரி இருக்கு, அது சேல்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த எஜமானன் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறான். அந்த கம்பெனியை ஆரம்பிக்கச்சு அதுல முதல்ல அந்த கம்பெனி ஒழுங்கா நடத்துறதுக்கு உண்டானதான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இருக்கணும். அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கா. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் என்ன பண்ணணும், யார் யார் என்ன பண்ணல, பண்ணினா என்ன, அவளுக்கு பண்ணலன்னா என்ன அப்படின்றதுக்கு அவளுக்கு ரூல் போடுறதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வேண்டி இருக்கு. ஆனா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. அதுக்குன்னு என்ன பண்ற, அவளும் ஒரு கன்சல்டன்ட்ல தான் வச்சுக்கிறா. அந்த கன்சல்டன்ட் சொல்லிக் கொடுக்குற பிரகாரம் இந்த பாஸ் வந்து ஃபேக்டரி ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாரு. ஆக யார் யார் வேண்டி இருக்குன்னா, கன்சல்டன்ட்ஸ் முதல்ல தேவையா இருக்கு, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையா இருக்கு, எல்லாம் போக ப்ரொடக்ஷன் தேவையா இருக்கு. ப்ரொடக்ஷன் இருந்தா தானே, ப்ரொடக்ஷன் பண்றவனே கொண்டு போய் வெளியில வித்துட்டு வர்றதில்லை. அதுக்கு அது வெளியில மார்க்கெட்டிங் அதுக்கெல்லாம் தனியா ஆள் வச்சிருக்கா. மொத்தம் என்ன இருக்கு ஒரு கம்பெனிலன்னா, அந்த கம்பெனி எப்படி நடத்தணும் அப்படின்னு அப்பப்போ அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றவா ஒருத்தர், அந்த ரூல்ஸ் கரெக்டா நடக்கிறதா அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை வெட்டி ப்ரொடியூஸ் பண்ணான்னா அதை வந்து வெளியில கொண்டு போய் வித்து கொண்டு வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு, அந்த கம்பெனிக்கு வேண்டிய ப்ராடக்ட் பண்ணி தரதுக்குன்னு அதுக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஆக இப்போ இது 4 இருந்தா தான் இந்த 4 பேருக்குமே சாப்பாடு. இதுதான் ஜாதிங்க. ஜாத்தின்னா என்னமோன்னு நினைச்சுக்கிறான் எல்லாரும். ஜாதின்றது இவ்வளவுதான். முதல்ல கன்சல்டன்ட், அவளுக்கு கன்சல்டன்ட்னா தெரியும். அவளை கொண்டு போய் நீ சேல்ஸ்ல போட்டு நீ வித்துட்டு வா அப்படின்னு சொன்னா, இல்ல ப்ரொடக்ஷன்ல வேலை செய்யினா அவளுக்கு செய்ய தெரியாது.
அதே போல இது அப்படியே ஒரு பரம்பரையா இருந்தான்னா அதுல ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். ஒரு நாள் ஒருத்தன் கன்சல்டண்டா இருக்கான், அடுத்தது அவன் பரம்பரையில் இன்னொருத்தன் ப்ரொடக்ஷன்ல போறான், இன்னொருத்தன் சேல்ஸ்ல போறான்னா இது சுத்தி அந்த அந்த ஜீன்ஸ்லயே அந்த எஃபிஷியன்சி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆக பெருமாள் எப்படி ஜீன்ஸ்லயே எஃபிஷியன்சி வச்சு 4 வர்ணத்தை பரப்பிச்சு வச்சிருக்கேன்டான்னு சொல்றாரு கீதையில. என்னன்னா ஒண்ணு யாருன்னா பிராமணன். அவனுக்கு விஷயங்களை வித்தியைகளை கத்துக்கிறதுக்கும் வித்தியைகளை சொல்லி கொடுத்து இது இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்றதுக்கும் அவனுக்கு ஒரு தகுதி. அடுத்து இன்னொருத்தன் எல்லாத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணி மொத்தத்தையும் சரியா நடக்கிறதான்னு காவல் காக்கிறதுக்குன்னு அவன் சத்திரியன். அடுத்தது வைஷ்யன், அவன் வியாபாரம் எல்லாம் பண்ணி வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது, அதுக்கு உண்டான லாபங்கள் எல்லாம் திரட்டி கொடுக்கறது. அது என்ன இருந்தாலும் வேலை செய்யணும், ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ணி கொடுத்தாத்தானே அவனை சூத்ரன். ஆக இப்படி பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன்னு 4 வர்ணத்தை உண்டாக்கி வச்சிருக்கார். இந்த வர்ணத்தை உண்டாக்கினது சாதுர்வர்ணியம் மயா கிட்ட குண கர்ம விபாகதான்னு. அது மாத்திரம் இல்ல, இவனை இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி வேணும். சத்திரியன் எப்படி நிக்கணும்னா எத்தனை விழுந்து எழுந்து உழைச்சி சண்டை போட்டு அடி வாங்கினா கூட திருப்பி எடுத்து நின்று அடிக்கிறதுக்கு அவனுக்கு உடம்புல தெம்பு வேணும். அதுக்கு வேண்டியதான ஆகாரம் வேணும், அதுக்கு வேண்டிய கோபம் வேணும். அவனுக்கு சாந்தமா இருந்து சத்து அசத்துன்னு தெரிஞ்சு பாக்குறது, அதுக்கு உண்டான உடம்பு பக்குவம் வேணும் ஒருத்தனுக்கு. அவன் பிராமணனா இருப்பான். அதனால பெருமாள் சொன்னார், உடம்புன்றது சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கேன், அது அவனுடைய ஜாதின்னு சொன்னா அந்த ஜாதியில குணம் இருக்கு, கர்மா இருக்கு. அவன் என்ன செய்யணுமோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உடம்பும், அதே மாதிரி அந்த உடம்பு இப்போ பாக்குறோம் நம்ம ஜாதிங்கிறது எல்லாத்துலயும் உண்டு, எதாலையும் ஜாதி உண்டு. மரம் பாக்குறோம், வெறும் மாமரம் மாத்திரம் பாக்குறோம். மாமரத்துல இமாம்பசந்துன்னு ஒரு ஜாதி. அதே இன்னும் சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு சொல்லி அது பங்கனபல்லின்னு ஒண்ணு சொல்றா, நீலம்ன்றா பீட்டம்ன்றா. இது ஒன்னொன்னும் பாக்குறதுக்கு மரமா இருந்தாலும் மாமரமாவே இருந்தாலும் ஒன்னொன்னும் ஒரு ஜாதியாக இருக்கு. அந்தந்த ஜாதியை அப்படியே அந்தந்த விதை போட்டுதான் அந்தந்த ஜாதியை நாம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வேறதான் கிடைக்க போகுது. அது போலத்தான் தேக்கு மரம்னா தேக்கு மரம் தான், சந்தன மரம்னா சந்தன மரம் தான். தேக்கு சந்தனம் ஆயிடாது, மரம் தானே அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா அதனுடைய குவாலிட்டிஸ், அதனாலே வரக்கூடிய உபயோகங்கள் இதெல்லாம் வேறையாத்தான் இருக்கும். அதே போலத்தான் பெருமாள் மனுஷனுக்கு, அதான் கீதையிலே சொன்ன, நான் ஜாதியை உண்டாக்கியிருக்கேன் இல்லையா, அவாவா அந்தந்த ஜாதி தொழிலை செய்யணும். பிராமணனுக்கு என்ன தொழில் கொடுத்துருக்குன்னா அவனுடைய உடம்பு இவ்வளவுதான், அவன் உடம்பு அடி தாங்காது. சத்திரியன் உடம்பு அப்படி இல்லை, ஒரு கைய வச்சினா இன்னொரு கையால மாத்திரம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வருவான். அந்த மாதிரி ஒரு இரும்பு உடம்பு சத்திரியன். வைசனுக்கு அந்த வியாபார தந்திரம், அங்க இங்கேயும் ஓடி எப்படியாவது இந்த சாமான எடுத்து செஞ்சு போட்டு பரட்டி கொண்டு வந்து கொடுக்கறது வியாபார தந்திரம். அது சூத்திரனுக்கு அப்படி உழைக்கிறதுக்கு உண்டானதான சாமர்த்தியம். இது ஒருத்தனுக்கு இதை மிக்ஸ் பண்ணிட்டா எல்லாம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும். இந்த நாளும் எப்படி சாதாரணமா ஒரு ஃபேக்டரின்னா ஒரு ப்ரொடக்ஷன்னா ஜீவிக்கிறதுக்கு வேணுமோ, அதே போலதான் ஓவராலா பார்த்தா பிரபஞ்சத்துல இந்த 4 காரியம் நடந்துட்டேதான் இருக்கு. இது 4 தவிர வேற ஒண்ணுமும் நடக்கல. அப்ப இது அப்படியே பரம்பரையா நடத்தின்னு வர்றதுக்காக அது ஜீன்ஸ்லயே பெருமாள் வச்சார். பிராமணன்னா என்ன முதல்ல என்ன வேணும் உலகத்துக்குன்னா, உலகத்துக்கு காப்பாத்துறவன் வேணும். அவன் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. அவன் சத்திரியன் வேணும். அவன் தான் போலீஸ்காரன், அவன் தான் மிலிட்டரி, அவன் தான் எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிறவாள்லாம் எல்லாரும் பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு இல்ல அவன் நிக்கணும். அவன் எப்படி நிக்கணும்னா, ஆபத்துன்னு வந்ததுன்னா உயிரை கொடுத்து உயிரை திறனமா மதிச்சு அந்த எதிர்த்து நின்று கடைசி வரைக்கும் ஒன்னும் உயிர் போகணும் இல்லைன்னா ஜெயிக்கணும், அப்படி நிக்கணும். அவன் அப்படி நிக்காம போயிட்டா அவன் எதிராளி வருவான், ஊர்ல இருக்கிற மொத்தத்தையும் இஷ்டப்படி துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். இவன் அந்த மிலிட்டரியும் போலீஸும் உயிரை கொடுத்து நிக்கிறேன் அப்படின்னு இவன் தன் உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சா அவன் வரமாட்டான். என்ன அதுக்குள்ள அவன் நம்மளை வெட்டி போட்டானா நாம எப்படி பொழைச்சு போக முடியும் அப்படின்னு அப்படி
அதனால இன்னைக்கு மிலிட்டரி எல்லையில நிக்கிறதுனால தான் இங்க கண்ட்ரிக்குள்ள தர்மங்கள்லாம் நடக்கிறது. கோயில் இருக்கு, ஆராதனை இருக்கு, பூஜை இருக்கு, யாகம் இருக்கு, எல்லாரும் இருக்கு. அவ காரியத்தை பாக்குறான். அவன் எல்லையில நிக்கிறவன் உயிரை கொடுக்கறதுக்காக நிக்கணும். அப்படி அவனுக்கு உயிரை கொடுக்கறது தர்மம், அவனுக்கு ரட்சிக்கிறது தர்மம். அந்த ரட்சணத்துக்கு எல்லையா உயிரை கொடுக்கறது அவனுக்கு தர்மம். அவன் அந்த தர்மத்தை பண்ணலன்னா அப்புறம் உலகத்துல ஒரு தர்மமும் நடக்கவே நடக்காது. அதனாலே கத்திரியனுக்கு யுத்தம்னு வந்ததுன்னா அதை பராமரிக்கவே கூடாது. இந்த யுத்தம்னா வந்ததுன்னா உடனே நின்று உயிரை கொடுக்கற அளவுக்கு போராடணும். ரொம்ப நல்லா இருக்கு. சாகரத்துக்குன்னு ஒரு ஜாத்தியான்னா சத்திரியன் எந்த சமயத்துல அடி வாங்கி யுத்தத்துல சாகுறானோ, ஒரு சண்டையில சாகுறானோ, அடுத்த க்ஷணம் அவனுக்கு தேவ சரீரம். இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கச்சே வேணா இந்த சரீரம் வசதியா இருக்கும். அடுத்த க்ஷணம் அவன் தேவ சரீரத்தை அடையிச்சு, அப்பாடா போய் இந்த கத்திரியனாவா இருந்தோம் நாம அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷமா போயிடுவான் அவன். இது அனுகிரகிச்சிருக்காரு பெருமாள். அதனால சொல்றார், டேய் கிருஷ்ண அர்ஜுனன் கிட்ட அதான் சொல்ற, 4 ஜாதியும் அவாவா கர்மாவை பார்க்க வேண்டியதுதானடா. உடம்பு என்னமோ சும்மா இருக்காது. என்ன கர்மாவை பாக்குறதுன்னா, நான் சாஸ்திரத்துல சொன்ன கர்மாவை பாரு. பிராமணன் பார்க்க வேண்டியது என்ன? தெய்வ தொழில். அவன் பிராமணன் பார்க்க வேண்டிய கர்மா தெய்வ தொழில் தான். இவாள்லாம் லௌகிகமான தொழில் பண்ணுவா. ஆனா அந்த லௌகிகமான தொழில எல்லாத்துக்கும் தெய்வ அனுகிரகம் வேணும். அந்த தெய்வ அனுகிரகத்தை வாங்கி தரத்துக்கு தெய்வத்துக்கிட்ட சுத்தமா பரிசுத்தமாகவே பரப்பிலிருந்து முடிகிற வரைக்கும் பரம்பரையாவே ஒரு சுத்தமாவே இருந்து மந்திர சக்தியோடயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பரம்பரை இருந்தா தான் தெய்வத்துக்கிட்ட போக முடியும். அப்பதான் தெய்வமானது இந்த பூஜையை ஏத்துக்கும். கண்டவன் கொடுக்குற பூஜையெல்லாம் ஏத்துக்காது. அதனாலதான் பிராமணன் என்ன சொல்லிட்டு நிலத்தேவர்னு சொன்னான், பூசுராள்னு சொன்னான், பூமியில இருக்கிற தெய்வங்கள்னு சொன்னான். இந்த பூமியில இருக்கிற தெய்வங்களான பிராமணால் தெய்வங்கள் போலயே இருந்து பரிசுத்தமா வாழ்ந்து இவன் வேதம் உண்டு, வைதிகம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, தேவ பூஜை உண்டு என்று சொல்லிக் கொண்டு அந்த தெய்வங்களுக்காக வாழ்ந்து அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கணும். இவன் தொழில் அவ்வளவுதான். இப்படி இவன் தெய்வத்தை பூஜிச்சு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஜனங்கள் அவனை பார்த்துக்கணும். பிராமணன் அவன் பழப்புக்கு பார்த்துக்கணும். அந்த பழப்புக்கு பார்த்துக்கிட்டே பிராமணன் நான் கத்திரிய மாதிரி ராஜாவா அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தோட அவ்வளவு பெரிய அதிகாரத்தோட எல்லாம் வாழணும்னு பார்க்க கூடாது. அவன் பார்க்க வேண்டியதெல்லாம் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை நாம திருப்தியா வச்சுட்டு இருக்கோமா, அதுதான். இவன் இந்த தெய்வத்தை திருப்தியா வச்சுண்டு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சத்திரியனுக்கு இல்லைன்னா வைசியனுக்கு அவனுக்கு பெற்று கொடுத்தான்னா, அவன் அமோகமா இருந்தான்னா அந்த அமோகமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பிராமணன் தான் சொல்லி அந்த பிராமணனுடைய ஜீவனத்துக்கு இந்த சத்திரியனும் வைசியனும் சூத்ரனும் கொடுக்கணும். அதனாலதான் பிராமணார்த்தம்னு வேறு. எப்படி இவனுக்கு பிராமணனுக்கு கொடுத்தான்னா, பிராமணனும் என்னன்னா நமக்கு அதான் சொன்ன அசந்துஷ்டோ திஜோனட்டா அப்படின்னு. ஐயோ போராதுன்னு நினைக்கிறேன் பிராமணன், அவன் கெட்டு போயிட்டான். எப்ப அவன் போராதுன்னு நினைக்கிறானோ அப்ப அவன் கெட்டு போயிட்டான், ஸ்வதர்மத்தை விட்டுட்டான். அதுக்கு மேல ஸ்வதர்மத்தை விட்டதெல்லாம் மேற்கொண்டு பாபமாத்தான் பாபகாரியம்தான் பண்ணுவான் பிராமணன். எப்ப ஸ்வதர்மத்தை விடுறானோ அப்ப அவன் எப்ப தெய்வ தொழில விடுறானோ அப்ப அவன் பாபகாரியத்தை தான் பண்ணுவான். அதே மாதிரி சத்திரியனா இருக்கிறவன் போறோன்னு நினைச்சான்னா அவன் நினைக்கிறது தப்பு. எப்படி பிராமணன் போராதுன்னு நினைச்சா தப்போ அதே போல சத்திரியன் போறோன்னு நினைச்சா தப்பு. அவன் போறோன்னு நினைக்க கூடாதான். இன்னும் நிறைய ஐஸ்வர்யத்தை சேர்த்துண்டு எல்லாரையும் நன்னா காப்பாத்திண்டு இன்னும் நன்னா பிரமாதமா இன்னும் பலசாலியா இன்னும் பெரிய ராஜ்யமா அப்படித்தான் இருக்கணும்னு அவனுக்கு சட்டம். அதான் பெருமாள் சொன்னார் கீதையிலே, உன் வேலை என்னடா, சண்டைன்னு வந்தான கிடைக்குமாடா இது? பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். புண்ணியம் பண்ணாதானடா இந்த மாதிரி சண்டை கிடைக்கும், உனக்கு தெரியாதாடா? சத்திரியனுக்கு சண்டை கிடைச்சா புண்ணியம்டா அது. என்ன சுவாமி சண்டை கிடைக்கிறது போய் புண்ணியமானா? இப்ப இந்த கருத்தை மனசுல நல்லா வச்சுக்கணும். எப்பொழுது ஒரு சத்திரியனானவன் உயிரை கொடுத்து கொண்டு ஒரு போலீஸாவோ இல்லைன்னா ஒரு நான் மிலிட்டரிலையோ நின்று நான் உயிரை கொடுத்து நான் இந்த பதிவுகளை ரட்சிக்கிறேன் அப்படின்னு நிக்கிறானோ அப்பத்தான் ஊர்ல ஒரு சன்னியாசி கூட இருக்க முடியும். எந்த ஆசையும் இல்லாம இருக்கிற சன்னியாசி கூட ஊர்ல க்ஷேமமா இருக்கணும்னா அது எல்லைக்காவல் சரியா இருக்கணும், ஊர்காவல் சரியா இருக்கும். அப்போ சத்திரிய தர்மம்னாலே என்னன்னா அது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு.
ஆனா அது இன்னும் வேற ஷேப்ல இருக்கு, அவ்வளவுதான். உயிரை கொடுத்து நிக்கிறவன் தான் க்ஷத்ரியன். உன் ஜாதி என்னடா, க்ஷத்ரிய ஜாதி தானடா. அர்ஜுனா, உன் வேலை என்ன, வந்திருக்கு யுத்தம் வந்திருக்கா, போடு சண்டைய. இது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, இத்தனை பேர் வந்திருக்காளே, இவெல்லாம் சாக போறாளே, இதெல்லாம் பாக்குற சாமர்த்தியமோ இந்த கர்மா, இந்த கர்மா கணக்கு உனக்கு எதுக்குடா? இந்த கர்மா கணக்கை பார்க்கறதுதான் நான் இருக்கேன். உன்னுடைய தர்மத்தை பண்ணு, நீ தர்மத்தை பண்ணுன்னா ரொம்ப நன்னா இருக்கு. சண்டை போடுறது போய் ஒரு தர்மம்லாம் சொல்லுவானா பெருமாள்? எப்போ கீதையை சொல்றா அப்படின்னா, கீதையை பெருமாள் சொல்ல ஆரம்பிச்சார் எப்போ? யுத்த ரங்கத்துல சொல்ற, சண்டை போடுற சமயத்துல கீதையை சொல்லி கொடுக்குற உயர்ந்ததான அத்தியாத்ம ஞானத்தை உபதேசம் பண்ற. அந்த அத்தியாத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணி நீ இந்த அத்தியாத்ம ஞானத்தை ஃபாலோ பண்ணி சண்டை போடுன்னு தேவையா? இது நடக்குமா? இது நான் ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் கிளம்புறோம், பதறி போறோம். ஆபீஸ் கிளம்பிச்சே பதறி போறோம். தெருவுல போறோம், சீக்கிரம் போக வேண்டியிருக்கு, பதறி போறோம். இதுதான் ரொம்ப சாதாரண காரியம். கலிகை பண்றவா, கலிகை பண்ணிச்சே அதுல ஏதோ ஒரு அவசரமா பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்து போகுது, பதறி போறோம். ஒண்ணுமில்ல, ஏதோ ஒரு கண்ணமதுல தான் பக்கத்துல உப்பும் ஒன்னா வச்சிருந்தா சர்க்கரையும் ஒன்னா வச்சிருந்தா எடுத்து மாத்தி போட்ட, அதுதான் கண்ணமதுலாம் உப்பா போச்சு. நமக்கு ஒரே கவலையா போகுது. ஐயோ, இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, இதை என்ன பண்ண போறோம்னு. ஏதோ குழந்தைகள் வெளியில போறா வர வரைக்கும் பதட்டமா இருக்கு. பசங்க மார்க் வாங்கணுமே, படிக்கணுமே, பிரமாதமா வரணும், எல்லாத்துக்கும் பதட்டம். இந்த பதட்டத்துக்கு எல்லாமே இந்த மனுஷனால ஒண்ணும் செய்ய முடியாததுக்கு யுத்தத்துல நின்று ஒருத்தன் அடுத்த க்ஷணம் அவன் தலையை சீவுவானோ, கையை வெட்டுவானோ, கால் போயிடுமோ, என்ன அப்படியே அம்பு வந்து போறது, முன்பக்கம் தொலைச்சி பின்பக்கம் போயிடுமோ, ரணம் வந்துருமோ அப்படின்னு அவ்வளோ டென்ஷன். கீதைன்றது என்னன்னா, அந்த டென்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குற சாஸ்திரம். இது மனுஷன் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் வேணும். எப்போ எந்த காரியத்துக்கும் பதட்டம் தான். எழுந்ததுல படுத்துக்கிற வரைக்கும் பதட்டம், படுத்தின உடனே திருப்பி எழுந்துக்கிட்டேவே பதறின்னு எழுந்துக்கிறான், நாளைக்கு நேரம் ஆயிடுதேன்னு. இப்படி சாதாரண பதட்டத்துக்கே இவனுக்கு அத்தியாத்ம ஞானம் இல்லை. யுத்த ரங்கத்துல பெருமாள் எதுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, பிராணம் போறதோன்ற பயமும் பதட்டமும் இருக்கச்சே எவ்வளவு அத்தியாத்ம ஞானம் வேணுமோ அந்த அத்தியாத்ம ஞானத்துல அந்த 1000த்துல ஒரு பங்காவது ஒருத்தன் தினமும் ஜீவிக்கிற போது அவன் கடைபிடிச்சான்னா போறாதா? என்ன அதுக்கே அவர் சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. யுத்தத்துல அத்தியாத்ம ஞானத்தை கடைபிடிச்சு சண்டை போடுன்னு சொன்னா அது இருக்கிறத கொண்டு வந்து ஃபேமிலியில வச்சுட்டான்னா ஒருத்தனுக்கு இதுக்கு மேல ஒருத்தனுக்கு என்ன டென்ஷனுக்கு ஒருத்தனு வைத்தியம் பண்ணி தர முடியும்? அதான் பெருமாள், பறந்ததுல இருந்து போற வரைக்கும் ஒரு மனுஷன் எப்பவும் பதறான். யுத்த ரங்கத்துல பதற மாதிரி ஒருத்தனுக்கு பதட்டம் இருக்காது மற்ற சமயத்துல. யுத்தத்துல பதறவன் கூட எப்படி அத்தியாத்ம ஞானத்தை கடைபிடிச்சான்னு சௌக்கியமா சுக துக்கம்ன்ற பாவனைகள்லாம் இல்லாம இருப்பான் அப்படின்றத சொல்லி கொடுக்குறார் கீதையில. அதனால ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும்ன்றதான ஆசையில தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். அர்ஜுனன் கிட்ட கீதையை உபதேசித்த போது இப்படி பதட்டத்திலேயே உச்சகட்டமான பதட்டத்துல எப்படி தெளிவா இருந்து நிர்மலமா இருந்து ஆத்ம ஞானத்தோட இருந்து இவன் சண்டை போடுறது, அந்த சண்டைங்கிற ஒரு கர்ம அனுஷ்டானத்தை பண்ணினானா இவன் மோட்சத்தை அடையலாமே. அப்போ சண்டை போட்டே மோட்சத்தை அடையிறவனா இருந்தானா சாதுவா இருந்து மோட்சத்தை அடையிறவனுக்கு எவ்வளவு ஈஸியான வழியை சொல்லியிருப்பார் பாருங்க கீதையில. அதுதான் கீதை. பிராமணன் அவன் தெய்வ தொழிலை பண்ணிட்டே தன்னுடைய கர்மாவை பண்ணிட்டே பகவான் இடத்துல போய் சேரணும். க்ஷத்ரியன் தன்னுடையதான தொழிலான ரக்ஷக தொழிலை பண்ணிட்டே பெருமாள் இடத்துல போகலாம். வைசியன் தன்னுடைய வியாபார தொழிலை பண்ணிட்டே பெருமாள் இடத்துல போகலாம். சூத்ரன் தன்னுடையதான தொழில் உழைப்பு தொழில் இருக்கு, அதையே செஞ்சுட்டு பெருமாள் அடைஞ்சுக்கலாம். அவனவன் பிறந்தது கர்மாவனாலே பிறந்தான். அந்தந்த வம்சத்துல எந்த வம்சத்துல பிறக்கிறவனும் ஒன்னும் தானே சங்கல்பிச்சுண்டு நான் இங்கதான் பிறப்பேன்னு சொல்லிட்டு வந்து பிறக்கல, கர்மாவனால தானே வந்து பிறக்கிறான். அப்படி கர்மாவனாலே வந்து பிறக்கிறவன் கர்மாவை செய்யணும். பழைய கர்மாக்களை அழிக்கும்படியானதான நல்ல கர்மாக்களை செய்யணும். கர்மாவை எப்படி அழிக்கலாம்னா, கெட்ட கர்மாவெல்லாம் எத்தால் அழிக்கணும்? முதல்ல நல்ல கர்மாவனால தான் அழிக்கணும்.
அதனால்தான் முதல்ல பெருமாள் கர்மயோகத்தை உபதேசம் பண்றார், அடுத்தது ஞான யோகத்தை உபதேசம் பண்றார், அடுத்தது பக்தி யோகத்தை உபதேசம் பண்றார் என்று ஸ்ரீ ராமானுஜர் நம்முடைய பாஷ்யக்காரர் பெருமாள் கர்மம் ஞானம் பக்தி என்ற 3 விஷயங்களை வரிசையா உபதேசம் பண்றதா சாதிச்சார். முதல் 12 அத்தியாயம் தான். ஆனா சங்கராச்சாரிய ஏற்கனவே பெருமாள் அப்படி உபதேசிக்கல, கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் உபதேசிச்சார். எப்படி 2 பேரும் கர்மா முதல்ல உபதேசிச்சார்னு ஒத்துனுட்டா, அடுத்தது 2வது பாஷ்யக்காரர் ஞானத்தை உபதேசிச்சார், ஞான யோகத்தை உபதேசிச்சார்னர். ஆக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ன்றது ராமானுஜருடைய உபதேசம். கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்ன்றது இந்த வரிசையில உபதேசிச்சிருக்காருன்னு சங்கரருடைய உபதேசம். இது சங்கரர் அத்வைதத்தை சொல்றதுக்காக கீதா அத்வைதத்தை தான் சொல்றது அப்படின்னு அது அப்படி அத்வைத வழியில எடுத்துட்டு போய் வியாக்கியானம் பண்றார். என்ன ஆச்சரியம்னா அதே ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்றார். அதான் அதே ஸ்லோகத்தை எடுத்து எந்த ஸ்லோகம் பக்தி யோகத்துக்கு சொல்லியிருக்குன்னு சொல்றோமோ அதே அவர் ஞான யோகத்துக்கு சொல்லியிருக்குங்கிறார். எந்த ஸ்லோகம் ஞான யோகத்துக்கு சொல்லியிருக்கணுமோ அதை பக்தி யோகத்துக்கு சொல்லியிருக்குங்கிறார். ராமானுஜருடைய வழி என்ன, சங்கரருடைய வழி தேவையில்லை. ஏன்னா அதுல என்ன தோஷம் இருக்குன்னு வேணா ஒரு கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாமே வழிய, நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ராமானுஜருடைய வழிதான். அத்வைதம் தப்பு, அது தப்பான சித்தாந்தத்து பிரகாரம் கீதையை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலையும் காட்டினார், கீதா பாஷ்யத்திலையும் காட்டுறார். இது ரொம்ப பிரமாதமா எடுத்து காட்டி ஆச்சரியமா இது அசைக்க முடியாதபடி காட்டுறவர் தாத்பரிய சந்திரிகளே சுவாமி குமார் மகாதேசி. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதான் வழி, பெருமாள் அடையறதுக்கு இதான் வழி. ஒரு ஜீவாத்மாவுக்கு சுவாவமான ஆனந்தம்னா அது பகவத் பிராப்தி தான் சுபாவமான ஆனந்தம். எப்படி வெயில இருக்கிறவனுக்கு நிழல் சுபாவமான ஆனந்தமோ, பசிச்சவனுக்கு சாப்பிட்டா சுபாவமா ஆனந்தமா தெரியுமோ, அதே போல இன்னும் எத்தனையோ சில அவஸ்தைகள்லாம் சில ஆனந்தமா தெரியுறதோ அதெல்லாம் எல்லாம் அந்தந்த சரீரத்துக்கு உண்டா போல. மனுஷனா இருந்தா அப்படியே திருப்பதி லட்டை பார்த்த உடனே ஆசைப்படுவோம், அப்படியே ரொம்ப தித்திப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாக்குல ஜலம் தான் வருது. இதே மாதிரி நாயா இருந்ததுன்னா அது எதையோ பார்த்து, அது நாய் வேற எதையோ பார்த்து நாயில பரமானந்தம் வாக்கு, அது நாக்கெல்லாம் ஜலம் கொட்டி போடுது, அது பரமானந்த அமேத்தியத்தை ஆசைப்படுறது. சரீரமானது எந்த மாதிரியா இருக்கோ, அது என்ன பிறவியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசை. ஆனா சரீரம் இல்லாத சுத்த ஆத்மாவுக்கு அந்த பெருமாளோட அப்படியே கலந்துடணும். அது ஆனந்த மூர்த்தியா இருக்கானே, ஆனந்த சமுத்திரமா இருக்கானே, மொத்தம் பிரபஞ்சம் பூரா வியாபிச்சு மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சு இருக்கிற அத்தனை ஆத்மஸ்வரூபமும் அவ்வளவு தித்திப்பா இருப்பானே. அவ்வளவு எப்பேற்பட்ட தித்திப்பு, அவ்வளோ தித்திப்பா இருக்கிற பெருமாளோட அப்படியே கலந்து போயிடணும் அப்படின்னு தான் ஜீவாத்மாவுக்கு உண்மையா சுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அதான் பிடிக்கும். அப்பேற்பட்டதான பிராப்தி அடைகிறதுக்கு என்ன வேணும்னா அவனிடத்துல ஆசை வேணும். அந்த ஆசை இருந்தா பெருமாளுடைய கலந்துடலாம். அந்த ஆசைக்கு தான் பக்தின்னு பேரு. அந்த ஆசை பல நிலைகள் உண்டு. கொஞ்சம் ஆசைப்படுறது, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மேல அதிகமா, அதுக்கும் மேல அதிகமா அப்படி ஆசைப்படுறதுன்னு உண்டு. ஆனா எந்த ஆசையானது மோட்சமே தரும்னா அது அந்த உச்சக்கட்ட ஆசை. அது பெருமாள்னா அதுக்கு பெருமாளை தவிர வேற ஸ்மரிக்க கூட தெரியாத அளவுக்கு அப்படியே ஆசைப்பட்டு போறது இருக்கு, அது உச்சக்கட்ட ஆசை. அந்த உச்சக்கட்ட ஆசை வர்றது நிலைமை இருக்கு, அதுக்குதான் பக்தி யோகம்னு பேரு. இப்போ நாம அப்படி மூச்சு விட்டு இருக்கோம், கண்ணை திறந்துட்டு இருக்கோம், காது வெளியிலேருந்து விஷயங்கள் எல்லாம் கேட்கறது, அப்ப நம்ம கவனம் செதறது. பாக்குற விஷயத்தை என்னன்னு பார்க்காம இருக்க முடியாது, கேட்கிற சத்தத்தை என்னன்னு கேட்காம இருக்க முடியாது. அப்ப நம்முடைய கவனம் செதறது. நாம எந்த விஷயத்தை நினைச்சுட்டு இருந்தாலும் நம்ம கவனம் செதஞ்சு போடுது. என்ன நம்மளுடையதான் சக்தி, நம்ம இந்த ஞானத்தினுடைய சக்தி இருக்கு. அந்த ஞானத்தினுடைய சக்தி கண் வழியா போச்சு, இந்திரியங்களோட சேர்ந்து போச்சு, எதிர் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கிரகிச்சு அதுக்குன்னு செலவழிஞ்சு போகுது. காது வழியா போச்சு, அதுக்குன்னு ஞானத்தினுடைய சக்தி செலவழிஞ்சு போகுது. எல்லா சக்தியும் ஒன்னா திரட்டி வச்சு காதால கேட்க கூடாது, கண்ணால பார்க்க கூடாது, ஆசை மாத்திரம் இருக்கணும்,
அந்த ஆசை மாத்திரம் பகவத் விஷயமா இருக்கணும். அந்த பகவானுடையதான ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவங்கள் என்ன, எல்லாத்தையும் அளவு கடந்த ஆசையோட நினைக்கிற அந்த உச்சகட்டம் இருக்கு. அந்த பரமபக்தி யோகத்தினுடைய நிஷ்பத்தின்னு வேறு. அந்த பரமபக்தி யோகத்தினுடைய நிஷ்பத்தி வரும்போது அப்படியே அவன் பெருமாளோடையே கலந்து விடுறான். அப்போ அவனை பெருமாள் அழைச்சுட்டு போகிறார். போனா வைகுந்தத்துல என்னைக்குமான வாழ்வடைகிறான். ஆனா அது லேசில வராது. எப்படி வரும்? கண்ணை திறந்தா பார்க்காம இருக்க முடியுமா? நம்முடைய பார்வையை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ஒருத்தனால முடியுமா? காத சப்தம் கேட்காம இருக்க முடியுமா? நான் யோகாபியாசம் பண்ணா முடியும்னு சொல்றா. அந்த யோகாபியாசத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பெருமாள் சொல்லித்தர. இந்த யோகாபியாசம் லேசில வந்துடாதுரா. மனசு அடங்காது. சஞ்சலம்பியமான கிருஷ்ணா, மனசு அடங்குமா? வாயோரிவ சுதுர்கணம் அப்படின்னு. காத்த போய் ஒருத்தன் கையால பிடிச்சு வச்சுக்க முடியுமா? அது மாதிரி தான் மனசை போய் ஒருத்தனால அடக்க முடியுமா? அது முடியும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி முடியும்னா அபியாசேனத கௌந்தேயா, முடியும்டா, கட்டாயம் முடியும். என்னைய நினைச்சுட்டு மனசு அடங்கி போயிடும். அன்னைய நினைச்சுட்டு இருக்கிறது எவ்வளவுனே நினைச்சுட்டு இருக்கிறது, நினைச்சுட்டே இருக்கணும். மன்மனாபோ மத்பக்தான் என்னையே நினைச்சுக்கோன்னா முடியுமா? அதான் முடிய மாட்டேங்கிறத. என்னையே நினைச்சுட்டு இருக்க முடியலையா? ஆமா, வாஸ்தவம் தான். உன்னையே நினைச்சுட்டு ஒரு இடத்துல இருக்க முடியல. ஒண்ணு பண்ண அர்ஜுனா, இன்னொன்னு ஒரு வழி சொல்றேன். நீ என்னை பத்தி உபன்யாசம் எல்லாம் சொல்லுவாளே, காலக்ஷேபம் எல்லாம் சொல்லுவாளே, அங்க போய் உட்கார்ந்து கேள. அப்போ அவ சொல்றதையே கேட்கும்படியா அமைச்சு போறதோ இல்லையோ? அவன் சொல்றதையே கேட்டுட்டு இருந்தியானா அப்ப என் நினைவாவே இருப்பியோ இல்லையோ நீ அப்படின்னா? நான் உங்க காலக்ஷேபம் கேட்பேன். ஆனா இருந்தாலும் எவ்வளவு நேரம் உட்காந்து கேட்க முடியும்? உன்னையே நினைச்சுக்கிறதுன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நினைச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் மனசு எங்கேயோ போயிடுறது. இந்த மூணின்னு ஒண்ணு நினைக்க ஆரம்பிச்சா மனசு கொஞ்ச நாளைக்கெல்லாம் அது எங்கேயோ போய் சினிமா பார்த்துட்டு இருக்கு. அது வேற சினிமா பாக்குறதுன்றத மறந்தே போடுது. அப்புறம் திருப்பி அது வீட்டுன்னு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்துருச்சுன்னா இது இந்த பக்கமா போய் இன்னொரு சினிமா பார்க்க போகுது. அதனால ஒன்னும் நினைக்க முடியல. சரி, அது உபன்யாசம் காலக்ஷேபம்னு போய் உட்காந்தா 1 மணி 1.5 மணி 2 மணி நேரம் கேட்கலாம்னா அதுக்கு மேல எங்க உட்கார முடியுது? அதுக்காக ஒன்னும் செய்ய முடியல. உனக்காக ஒன்னும் செய்ய முடியல. ஒன் விஷயம் மறந்து போகுது. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. அப்படி எனக்குன்னு கோயில் குளம்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போய் கோவில் குளத்துக்குன்னு கைங்கரியம், எனக்குன்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு. கைங்கரியம் பண்ணலாம் இல்லையோ ஒரு நாளைக்கு? நினைச்சு பாக்குறதுக்கு 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நினைச்சு பார்க்க முடியும். உபன்யாசம் காலக்ஷேபம் பகவத் விஷயம் கேட்கறதுக்குன்னா 1 மணி 2 மணி முடியும். அதே கைங்கரியம்னு கோவில் கைங்கரியம் அப்படி அப்படிலாம் வச்சிருந்தாங்கன்னா அது இன்னும் 4-5 hours 6 hours கூட அது கூட செய்யலாமோ இல்லையோ? உடம்புன்னா அது உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடும், காரியம் ஓடும் இல்லையோ? அப்படி ராமாயணம்னா அது கூட ஓடும். ஆனா இருந்தாலும் நீ ஒன்ன தவிர ஒன்னத்தையும் நினைக்க கூடாது, உங்ககிட்ட அப்படியே லயிச்சு போயிடணும்னு சொல்றியா? எப்படி முடியும்? அப்ப பெருமாள் சொன்ன, உனக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. நீ என்ன பண்ற? உனக்குன்னு என்ன பண்ணிக்கிற? எனக்குன்னு நான் குளிச்சுக்கிறேன், அப்புறம் எனக்கு நான் சாப்பிட்றேன், நான் எனக்குன்னு வேலை செய்யறேன், இன்னும் எத்தனையோ காரியங்கள்லாம் எனக்குன்னு பண்ணிக்கிறேன். உனக்குன்னு பண்ணிக்கிறியோ இல்லையோ? அப்போ ஒண்ணு பண்ணு. மன்னிமித்தம் அப்ப கருமாணி அதத்தாபி கருமாணி குருவன் சித்திமவாப்சியசி. ஏய், ஒண்ணு பண்ணுடா. நீ உனக்குன்னு பண்றியோ இல்லையோ, நீ உனக்குன்னு பண்றதெல்லாம் பண்ணு. நீ எனக்குன்னு பண்றதுன்னா தான் உன்னால ஒண்ணும் முடியாது. எனக்குன்னு பண்ணு, கோவில் வந்து கைங்கரியம் பண்ணுன்னா ரொம்ப நாள் பண்ண மாட்டேன். உனக்குன்னு பண்ற கர்மாக்கள் நிறைய உண்டோ இல்லையோ? அந்த உனக்குன்னு பண்ற கர்மாக்களை நீ பண்ணச்சே குளிக்கிறியா? அப்போ ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு என்ன, பெருமாளுக்காகத்தான் குளிக்கிறோம். நம்ம சுத்தமா இருந்தா தான் பெருமாளுக்கு பிடிக்கும். அது சுத்தமா இருந்து தான் பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். சுத்தமா இருந்து தான் எந்த காரியத்தையும் பண்ணணும். அதனால அந்த சுத்தமா இருக்கிறதுக்காக நான் ஸ்நானம் பண்றேன். நான் சுத்தமா இருந்தா பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால எதுக்காக ஸ்நானம் பண்றேன் அப்படின்னா பகவத் பிரீத்தியர்த்தம் கர்மண்ய யோகியதா சித்தியர்த்தம் பிராத்த ஸ்நானம் அகங்கரிஷே. இந்த ஸ்நானத்தை பண்ணச்சே இது என்னால பண்ண முடியாது, என்னால அசைய கூட முடியாது. பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார். எல்லாத்துக்கும் பெருமாள் தான் பண்றார். நானா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோ. என்ன அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச விரதகீதம்.
விவிதாஜ புதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். ஒரு காரியம் நடக்கணும்னா இவர் முதல்ல சரீரம் வேணும். ஒரு சரீரமே இல்லைன்னா ஒரு காரியம் கிடையாது. சரீரம் தான் காரியம் பண்ணும். வெறும் சரீரம் மாத்திரம் எழுந்து காரியத்தை பண்ணிடுமா? அது உள்ள ஜீவன் போகணும். சரி, வெறும் சரீரத்தோட ஜீவன் ஐசியூல படுத்துன்னு இருக்கு, என்ன காரியம் பண்ண போறது? அது கரணம்ச்ச பிரசக்தி தான். இந்திரியங்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும். இது மாத்திரம் இருந்தா போடாது. இருக்கு, இந்திரியம் இருக்கு, சரீரம் இருக்கு, ஜீவன் இருக்கு அப்படின்னா இவ்வளவும் இருந்து என்ன பண்றது? இவ்வளவும் இருந்தா போறாது. அது பிரீத்திங் சரியா இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அது பிராணவாயு வேணும். அந்த பிராணவாயு தான் உள்ள போனான்னா அது ரத்தம் எல்லாம் நல்லா சுத்தி கித்தி வரும். அதனால பிராணவாயு உள்ள போய் ரத்தம் சுத்தி இந்திரியங்கள்லாம் என்னென்ன தெம்பு அடைஞ்சு அதுக்கு மேல இந்த சரீரமானது இந்த எஜமான கர்த்தாவை வச்சுட்டு ஒரு காரியம் பண்ணணும். இவ்வளவும் இருந்தா கூட அது அடுத்த க்ஷணம் ஜீவிச்சுட்டு உயிரா அதுக்கு ஆபத்து ஒண்ணும் வராம இருந்து அது நடந்து போய் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நாம தோணும். இந்த வஸ்துக்களுக்கு எல்லாம் சொந்தமா ஒண்ணும் தெம்பு கிடையாது. அதனால அதிஷ்டானம் கர்த்தா கரணம் காத்து எல்லாத்துக்கும் நாவத்தை இருக்கணும், அதை நடத்தி வைக்கிறது. அதனால நான் இல்லாம ஒண்ணும் நடக்காது, இது எல்லாம் இல்லாம எதுவும் நடக்காது. அதனால மொத்தத்துல என்ன நினைச்சுக்க போற? நீ குளிக்கிறியா? குளிக்கச்சே இது என்ன நான் ஒத்தனா பண்றேன்? இது இந்த சரீரம் இது நானா பண்றது? சரீரம் பெருமாள் கொடுத்தது, காத்து பெருமாள் கொடுத்தது, அதே இந்திரியங்கள் பெருமாள் கொடுத்தது. பெருமாளே கூட இருந்து நடத்துறார். இது மொத்தம் 5 பேரும் சேர்ந்து நடத்துற காரியத்தை நாம ஒத்தனா செய்யறதா நினைச்சிருந்தா பொய். அது 5 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாலும் சுத்தி செல்லும்னா ஒருத்தன் கையெழுத்து போட்டா செல்றதா? இல்லையே. 5 பேர் தூக்கினாதான் இந்த மூட்டையை நகர்த்த முடியும்னா ஒருத்தன் மாத்திரம் அதுக்கு பேர் வாங்கி நான் தான் இந்த மூட்டையை தூக்கி போட்டேன்னு சொல்லலாமா? அதே போலதான் இது 5ம் சேர்ந்து நடக்குது. இந்த 5ல நான் தாண்டா முக்கியம். அதனால நீ குளிக்கிறியா? குளிக்கச்சே பகவான் ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேதேகரதேனாத்மனா ஸ்வகீயைச்சோர்கரணீஹாராதனிக பிரயோஜனாய பரமருஹா சர்வசேஷி ஸ்ரேயபதே ஸ்வசேதபூதமிதம் பிராதஸ்நானாக்கியம் கர்மண்யதா யோகியதாதித்யத்தம் பிராதஸ்நானாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரியதே ஸ்வயமேவ காரயதி அப்படின்ற எண்ணத்தை வர வச்சுக்கோ. இந்த மாதிரி எண்ணத்தோட குளி. அடுத்தது என்ன பண்ண போற? அடுத்தது ஆச்சு குளிக்கிற சமையல்னா சாப்பாடு, பெருமாள் ஆராதனை, எதை பண்ணாலும் உனக்குன்னு பண்ணிக்கிற கர்மாவிலேயே நடுவில் என்னையும் சேர்த்துவோம். பெருமாள் தான் பண்ணி வைக்கிறாருன்னு நல்லா மனப்பூர்வமா சங்கல்பிச்சுக்கோ. இப்படி சங்கல்பிச்சுட்டே வந்தா அபியாசத்துக்கு பழகி போறது பத்தியா. நீ பண்ற படுத்துக்க போச்சே கூட இப்ப யோகம் அப்படிங்கறது அந்த படுத்து தூங்குறதுக்கு யோகம்னு பேர் வச்சிருக்கா. படுத்துக்க போச்சே சங்கல்பிச்சுக்கோ. வெறும் பகவான் தான் என்ன இந்த மாதிரியான சயனம் அப்படிங்கறதான யோகம் என்று சொல்லும்படியான இந்த அவஸ்தைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கார். அதனால இப்ப மேற்கொண்டு நான் இந்த யோகம் என்கிறதான சயனத்தை பகவத் பிரீதிக்காக பண்ண போறேன் அப்படின்னு படுத்துக்கோ. பகவத் பிரீதிக்காக ஒருத்தன் தூங்குவான் அப்படின்னா ஆமா இப்படி இப்ப தூங்கினாதான் நாளைக்கு அனுஷ்டானத்துக்கு தெம்பு வேணாமா? நாளைக்கு ஆபீஸ் போகணும் தானே எல்லாரும் தூங்குறான். அதே போலதான் நாளைக்கு அனுஷ்டானத்துக்கு தெம்பு வேணுமே அப்படின்னு நினைச்சு பெருமாள் அனுஷ்டானம் நாளைக்கு இருக்கு, நான் அனுஷ்டானத்துக்காக தூங்கணும் அப்படின்னு நினைச்சு தூங்கு. சரியா போச்சு. ஆக எழுந்ததுலேயும் தூங்குற வரைக்கும் என்ன நடுவில் நினைச்சுட்டே வா. நீ உனக்கு இதுதான் கர்மயோகம்னு பேரு. கர்மயோகம்னா என்னன்னா கர்மாவில பகவத் தியானத்தை சேர்த்துக்கிறது கர்மயோகம். நாம பண்ற எந்த கர்மாவிலையும் அந்த கர்மாவோட இத பெருமாள் நடத்துறார், பெருமாளுக்காக தான் நடத்துறார். நமக்காக ஒன்னும் நடக்காது, எல்லாமே பெருமாளுக்காக தான் நடக்கிறது. இதை செஞ்சு வைக்கிறவரும் பெருமாள் தான். இதனாலே வாஸ்தவத்துல முழு பயனையும் சந்தோஷத்தையும் அடைய போறவர் அவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறது கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை பண்ணச்சே நீ உனக்காக பண்ற கர்மாக்கள்னு சொல்லச்சே உனக்காக அப்படின்னு நீ என்ன பண்ணுவ? உனக்காகன்னு சொல்லச்சு எதையாவது பண்ணிவிடாதரா? தப்பு காரியம்னு இருக்கு, அதெல்லாம் பண்ணிவிடாத. நல்ல காரியம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நல்ல காரியம் எது சாஸ்திரத்துல சொல்லிருக்கோ அதை மாத்திரம் பண்ணிடுவா. நீ தப்பு காரியத்தை பண்ணிவிட்டு தப்பு காரியத்தெல்லாம் பெருமாளுக்காக தான் பண்றேன்னு நினைச்சுக்காத. அதோட பெரிய தப்பு எதுவும் கிடையாது, அதுவே பாவமா போயிடும்.
நீ நல்ல காரியம் பண்றிய அதை மாத்திரம் தஸ்மாத் சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்த விகாரகதி காரணடே காரியாகாரியம் வியவஸ்திதோ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே அப்படின்னு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. என்ன பண்ணணும்? கை சும்மா இருக்குமா? கால் சும்மா இருக்குமா? இருக்காது. ஏன்னா பசின்னு ஒண்ணு வச்சிருக்கானோ பெருமாள். அந்த பசிக்காக எத்தையாவது ஒண்ணு வாயில போட்டுக்கணுமோ இல்லையோ, அந்த வாயில போட்டுக்கிறதுக்காக எழுந்து நடப்பானோ இல்லையோ. வாயில போட்டுக்கிச்சு எதை எடுத்து வாயில போட்டுக்கிறது? அப்படி அடுத்தவன் சொத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறதா? இல்லைன்னா சாஸ்திரத்துல சொல்லக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை வாயில போட்டுக்க முடியுமா? அப்ப பசிக்காகவே நாம சாஸ்திரத்தை தான் கடைபிடிக்கணும். இந்த வயத்துக்குன்னு அடுத்தவன் அடிச்சு உலையில போட்டா சாப்பிடுறது. அப்போ பசிக்காகவே இந்த உடம்பு வேலை செய்யறது. அந்த உடம்பு வேலை செய்யச்ச கெட்ட காரியத்துல போயிடுச்சுன்னா இந்த சரீரம் ஆத்மா திருப்பி அனர்த்தத்துக்கு போயிடும். அதனால சரீரத்தினுடைய வேதனைக்காகவே ஒரு மனுஷன் எல்லா காரியத்தையும் பண்ணித்தான் ஆகணும். அந்த காரியம் பண்ணாம ஒருத்தனால இருக்க முடியாது. நீ சொல்றியே நான் சண்டையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. சண்டையை விட்டுட்டு போயிட்டேன்னா அதோட பசிக்காகவாவது ஜீவிக்க வேண்டாமா? அப்ப என்னத்தை சாப்பிடுவ? என்னன்னு செய்வ? அப்ப நல்ல காரியம் பண்ணுவியா கெட்ட காரியம் பண்ணுவியா? அப்ப நல்ல காரியம் தானே பண்ணணும். அந்த நல்ல காரியம் எது? உன் ஸ்வதர்மம் தானே நல்ல காரியம். நீ எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டாயோ அந்த தர்மத்தை பண்றதுதான் உனக்கு ஸ்வதர்மம். அந்த காரியத்தை பண்ணாம நீ வேற ஒரு காரியத்தை பண்றேன்னு நீ சூஸ் பண்ணிட்டு போயிட்டன்னா நீ ஸ்வதர்மத்தை விட்ட பாவம் உன்னை சும்மா விடாது. நான் தியானம் பண்ண போறேன்னா தியானம் ஆகுது மண்ணாகுதுன்னு பெருமாள். தியானமா எப்படா வரும் தியானம்? தியானம் பண்றதுக்கு முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும்டா. தியானம் பண்றதுக்கு முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்னா தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சு எல்லாமே பெருமாளுக்காகத்தான் பண்றோம்னு தன்னுடைய தர்மத்தை நீ அனுஷ்டிச்சுட்டு வரச்சே பகவத் ஸ்மரணம் இருக்கேன். அந்த பகவத் ஸ்மரணமானது உனக்கு தியானம் பண்றதுக்கு வேண்டிய கொடுப்பனையை கொடுக்கும். ஏதோ தியானம் பண்ணி வேற ஏதோ உனக்கு தியானம் பண்றதுக்கு கொடுப்பனையை கொடுத்துரும்னு நினைச்சிடாது. உடனே நான் தியானம் பண்ண போறேன், நான் சன்னியாசியா போறேன், அப்படியே போய் காட்டுல போய் மரத்தடியில உட்காந்துக்க போறேன்னு நினைச்சிட்டு போய் உட்காந்துட்டு பார்த்தானே தெரியும். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் சினிமா தான் மனசுல வந்து நிற்கும். இல்லைன்னா அந்த பாவி இந்த பாவி மகா பாவி இவன் தெரிஞ்சு இவன் வேண்டாதவன்லாம் வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கும். தியானம் பண்ணணும்னா மன சாந்தி வேண்டாமா? அந்த சாந்தி எப்படி வரும்? அதுக்கு வேண்டிய கொடுப்பனை எப்படி வரும்னா ஏற்கனவே எவன் தர்மத்தை பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கானோ அந்த புண்ணியம் தான் அவனுக்கு தியானத்தை கொடுக்கும். அதனால நீ உன்னுடைய தர்மத்தை பண்ணு. இது வேற ஏதோ வழி இருக்குன்னு நினைச்சுக்காதான்னு தெரியல. உன்னுடைய ஸ்வதர்மத்தை தவிர அதனாலே வரக்கூடிய புண்ணியத்தை தவிர வேற எத்தாலையோ நீ அப்படியே மனசமாதி அடைஞ்சு மனசை சாந்திப்படுத்தி கொண்டு என் மனசை நான் அப்படியே நிலை நிறுத்தி பகவத் தியானத்துல ஈடுபட்டுறேன்னு போய் நின்றேன்னா நிக்கவே நிக்காது. ஏன்னா நீ உன் ஸ்வதர்மத்தை விட்ட பாவமே ஒண்ணு சும்மா விடாது. பாவம் இருக்குச்சே தியானம் வருவோம். அதனால நீ கர்மயோகத்தை பண்ணு. கர்மயோகமானது என்ன? உனக்கு என்று ஜாதி தர்மமாக விதிக்கப்பட்ட கர்மாக்களை முதல்ல எல்லாரும் பொதுவா சொல்லுவா. பெருமாள் அவர் சொல்லிவிட்டார், அவ டியூட்டியை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டார். அதனால என்னோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டா, நான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி இங்க வேலை பாக்குறேன், அங்க வேலை பாக்குறேன், இந்த வேலை பாக்குறதுதான் என்னோட டியூட்டி. அதனால இந்த வேலையில நான் 24 hours ரொம்ப சின்சியரா இருக்கேன், அதுதான் என்னோட டியூட்டி அப்படின்னு. அதெல்லாம் தர்மத்துல சேராது. நாம பழைக்கிறதுக்குன்னு நாம பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு அதுல ஒரே ஒரு சின்ன தர்மம் என்னன்னா அடுத்தவனை அடிச்சு உலையில போடாம தர்மம் 2 விதம். அது என்னன்னா அடுத்தவனை ஹிம்சை பண்ணி பழைச்சிக்கிறதுன்றது ஒரு விதம். இல்ல நாம் யாரையும் ஹிம்சை பண்ணாம நமக்கு வேண்டிய தேவைகளை சேகரிச்சுக்கிறதுன்னு ஒரு விதம். இந்த 2 விதத்துல ஜாதி தர்மத்தை விட்டுட்டு வேற எந்த தர்மம் என்ன காரியத்தை பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணி பழைக்கல அப்படின்னு வேணா அந்த தர்மத்தினுடைய ஓரத்துல வேணா நாம நிக்கலாமே வழிய அது வாஸ்தவமான பூர்ணமான தர்மத்தை அனுப்பிக்கிறோம்னு கிடையவே கிடையாது. எல்லாரும் தப்பாவே பிரவச்சனம் பண்ணி கீதைய உலகத்துல எல்லாருக்கும் தப்பா சொல்லி கொடுத்துருக்கா. டூ யுவர் டியூட்டி அப்படின்னா ஒரு பிராமணன் சலூன் வச்சுட்டு சரிசன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப சின்சியரா பக்குவமா சரிசன் உட்கார்ந்தா அது என்ன டியூட்டியில போய் சேருமான்னு? இவன் எதுக்காக பிறந்திருக்கான்? இவன் வேதத்துக்காகவும் வைதிகத்துக்காகவும் அத்தியனத்துக்காகவும் ஜனங்களை
தன்னுடைய கட்டாட்சத்தினாலே எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஆனா பிராமணனுடைய தான ஸ்வதர்மமே வேற. அது இப்பொழுது எல்லாரும் ஏதோ ஜீவனத்துக்காக ஏதோ ஒரு நிலைமைக்கு போயிட்டோம்னாலும் நான் அதுல என்ன கடைபிடிக்க பாக்குறோம்னா அந்த பகவத் ஸ்மரணத்தையாவது வச்சுக்கலான்னு பாக்குறோம், அவ்வளவுதான். ஆனா இப்படி சொல்லப்பட்டதான் இப்ப பெருமாள் இங்க உபதேசிக்கும்படியானதான ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனாலே வரக்கூடியதான பக்தி யோகத்திலே சாதிக்கும்படியானதான பகவானுடைய அப்படியே கலந்து போகக்கூடியதான சிந்தனை வரத்துக்கு இப்பொழுது நான் ஏதோ அங்கங்க புழைச்சுட்டு எங்கேயோ யாருக்கோ வேலை பார்த்துட்டு இருக்கிறது இருக்கு. இதெல்லாம் ஸ்வதர்மத்துல சேரவே சேராது. இது கேட்கிறவாளுக்கு பிடிக்காம கூட போவோம். ஆனா கேட்கிறவாளுக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம சாஸ்திரத்தை வளைச்சு சொல்ல முடியாது. எவன் ஸ்வதர்மத்தை பண்றானோ அந்த ஸ்வதர்மம் தான் புண்ணியம், அந்த ஸ்வதர்மம் தான் அவனை ரட்சிக்கும். எவன் ஸ்வதர்மத்தை விட்டு மீறானோ அவன் நிச்சயமா தர்மத்தை கைவிட்டு வந்தான் அவன். அதான் கீதையில பெருமாள் இவ்வளவு தூரம் சொல்லி அந்த கர்மயோகத்தை சொல்றார், ஞான யோகத்தை சொல்றார், பக்தி யோகத்தை சொல்றார். இந்த இப்போ இந்த ஸ்வதர்மமானது என்ன உபயோகப்படும்னா கர்மயோகமானது தேசியம் சாதிக்கிறார் பாருங்க. கர்மயோகமானது ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் ஆத்மாவலோகன சாதனமாம். அதாவது நாம் வெளியில வஸ்துக்களை பார்க்கிறோம், வெளியில வஸ்துக்களை பார்த்து பிடிச்சு போறது அதே வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே பாடுபடுறோம். அது உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்து இந்த வெளியில இருக்கிற எல்லா வஸ்துவை காட்டிலும் கோடி பங்கு சந்தோஷமான வஸ்து. அதை பார்க்க தெரியல. கீதையில அதான் சொல்லி கொடுக்குறேன், முதல்ல அதை பாருடான்னு உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்துவா பாருடான்னு. அது எப்படி பார்க்க முடியும்? ஆத்ம வஸ்துவை போய் பார்க்க முடியுமான்னு? அதான் நீ கர்மயோகம் பண்ணு. கர்மயோகம் பண்ணிட்டே இருந்தான்னா இதுக்கப்புறம் நீ மூச்சை பிடிச்சுண்டு இந்திரியங்கள்லாம் அடக்கி ஞான யோகம்னு சொல்றோமே, அந்த ஞான யோகம் பண்ணாலும் சரி பண்ணலன்னாலும் சரி உனக்கு கர்மயோகத்தினுடைய பலத்தினாலேயே ஆத்மா தெரிஞ்சிடும், அந்த ஆத்ம சாட்சாத்காரம் வந்துடும். இந்த ஆத்மாவானது பகவானுக்கே சொந்தம். இந்த பகவானுக்கே சொந்தமா இருக்கிற இந்த ஆத்மாவை கொண்டு பெருமாள் பகவானுக்கே இஷ்டமானதான காரியங்களை ஸ்வதர்மத்தை என்ன பண்ண வைக்கிறார்னு எவன் எப்பொழுது தன்னுடைய கர்மாவிலே ஆத்ம சிந்தனையோட சேர்ந்து பகவத் தியானத்தையும் கடைபிடிச்சுண்டு எப்படி ஒருத்தன் உட்கார்ந்துக்கிறான், எழுந்துக்கிறான், அப்படியே சாப்பிடுறான், நடந்து போறான், எல்லா சமயத்திலையும் நமக்குள்ளே இருக்கிற பகவான் நம்மிடத்திலே பெருமாள் ஆவேசிச்சிருக்கார். பெருமாள் நமக்குள்ளே ஆவேசிச்சிருக்கிறதுனால தான் நம்மாலே நடக்க முடியறது, பார்க்க முடியறது, பேச முடியறது, உட்கார முடியறது, எழுந்துக்க முடியறது, ஒரு காரியம் பண்ண முடியறது, எழுத முடியறது, படிக்க முடியறதுன்ற அளவுல எப்பொழுது ஒருத்தன் நம்ம பெருமாளுடைய ஆவேசம் நமக்குள்ள இருக்குன்னு நினைச்சுண்டு அந்த பெருமாள் சக்தியினாலேயே நாம் எல்லாம் நடந்துக்கிறோம்னு நினைப்பு இருக்க அப்போ இந்த ஆத்மாவானது தானே கண்ணுக்கு தெரியும்னு கீதையில. அதான் கர்மயோகமானது ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் ஆத்மா அவலோகன சாதனமாம் அப்படின்னு ஆத்மா தெரியும்னு. அது அவ்வளவு தூரம் சட்டுன்னு பிராக்டிஸுக்கு வராதுங்கிறதுனால அதுக்கடுத்து சொன்னேன் அடுத்த கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணு. ஞான யோகம்னா என்ன? ஆத்மாவானது அப்படியே ஞான வஸ்துவானது அணுஸ்வரூபமானது ரொம்ப பிரகாசமானது ஆனந்த வஸ்துவானது அப்படியே ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்னு அந்த ஹிருதயத்துக்குள்ளே அந்த ஆத்மாவானது இருக்கு 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 அப்படின்னு அத அந்த யோக முகத்தினால யோகாபியாசம் பண்ணி வேற சிந்தனை இல்லாம ஆத்மா மாத்திரம் சிந்தனை பண்ணிட்டே இருக்குச்சு. அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால அத ஆத்மா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் லேசில தெரிஞ்சிடாது, அது தெரியும். அது ஒரு ஸ்டெப்பு. அது போல ஆத்மா தெரிஞ்சதுன்னா அடுத்து தெரிஞ்சதுன்னா அந்த ஆத்மாவை பார்த்த உடனே இவனுக்கு எப்படி சாதாரணமாவே லோகத்துல கிடைக்கிற இத்தனை வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கச்சு ஒரு ஞானத்தோட பார்க்கச்சு இது எல்லாத்துக்கும் உள்ள பெருமாள் இருக்கார், உயிரோட பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நமக்கு ஒரு அபியாசம் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இந்த ஆத்மான்ற இவ்வளவு ஆச்சரியமான வஸ்துவுக்கும் கூட பெருமாள் இருக்கார். அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் இந்த உயிர் இவ்வளவு நன்னா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு விசித்திரமா இருக்கு, இவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தவன் உள்ள இருக்கிற பெருமாளை நினைச்சு அந்த உள்ள இருக்கிற பெருமாள் தான் அவர் ஞானஸ்வரூபம், அவர் ஆத்மஸ்வரூபம், அவர் ஆனந்த ஸ்வரூபம். அந்த பெருமாள் எப்படி இருப்பார்? அவரை பார்க்க வேண்டாமா? இந்த ஆத்மாவுக்கு சத்தைக்கு இது இருக்கிறதுக்கே காரணமா இருந்து உள்ளே இருந்து உயிரா இருந்து தாங்கிட்டு காப்பாத்தின்னு இருக்கிறவர்
அப்படின்னு அந்த பகவத் விஷயத்திலே பிரேமம் அந்த ஆத்மஸ்வரூப அந்த பரமாத்மஸ்வரூபத்தை அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறானோ அது பரபக்தின்னு பேரு. அந்த மாதிரியான பரபக்தி இருக்கு. அந்த பரபக்தியை அப்படியே பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், எப்படி ஆழ்வார் துடிச்சாரோ அது மாதிரி பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீராறு சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் குறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் வாழ்வாராய் ஒரு நாள் மண்ணும் மின்னும் மகிழவே ஒரே ஒரு மாட்டி வந்துட்டு போக மாட்டியா? பாவியே நீ பலனீ காட்டி படுப்பாயோ தாவி பையங்கொண்ட தளம் தாமரைகட்கே கோவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ கோவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு பார்க்கணும். அப்படியே துடிப்பு வந்துடும் பெருமாள். பாவினீ என்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன். ஆழ்வார் கேட்கிறார் பெருமாளை, என் கண்ணெதிர வந்துட்டு போக கூடாதான்னார். பெருமாள் சொன்னா, பாவியாச்சே நீ உன் கண்ணெதிர வரணும்னு நினைக்கிறியே அப்படின்னு மனசுல அவருக்கு தோண பண்ணினார். உடனே அவர் சொன்னார், நான் மகா பாவியா இருந்தேன்னா அததான் மகா பாவி என்ன போய் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறிய நியாயமா அப்படின்னு என்ன நேர வெசிட்டு போயேன். என்ன ஒரே ஒரு வாட்டி என்ன வெசிட்டு போயேன்னு. அப்படி நேர வெசிட்டு போயேன் அப்பயாவது நான் பார்த்துட்டுருவோம் இல்லையோ, அது போல பார்க்கணும்னு ஆசை வந்துடும். அதுதான் பரபக்தின்னு பேரு. அப்படியே பார்க்கணும்னு ஆசை வந்ததுன்னா அது ஒரு நாள் பெருமாள் ஐயோ இவ்வளவு பார்க்கணும்னு ஆசைப்படுறானேன்னு ஒரு நாள் எதிர நிப்பார். அது எதிர நின்ற உடனே அச்சோ இப்ப என்ன பெருமாளை பார்க்கணும்னு நினைச்சோமோ அதை விட நாம நினைச்ச பகவத் ஸ்வரூபத்தை கூட கோடி பங்கு இவ்வளவு அழகா இவ்வளவு பிரியமா இவ்வளோ நன்னா இருக்காரே பெருமாள்னு அப்படி நினைச்ச உடனே பெருமாள் மறைஞ்சு போயிடுவார். அது எப்ப பெருமாள் தன்னை காட்டுறாரோ அதுக்கு பரஜானம்னு பேரு. அந்த பரஜானம்ன்றது அந்த பெருமாளை பார்த்த மாத்திரத்தினாலே இந்த பெருமாளையா இனிமே நாம விட்டு இருக்க முடியும், ஷோ என்னால முடியலையேன்னு தவிச்சுட்டே பகவானை தவிர வேற ஒன்னும் தெரியாம நிக்கிற அந்த யோக முகத்தினாலே இந்திரியங்களெல்லாம் அடக்கி பகவத் ஸ்மரணத்து மாத்திரத்திலயும் நின்று இந்த பெருமாள் யோகம் பண்ணாம இருக்க முடியலையே, இந்திரியங்களை வெளியில விட முடியலையே, கண்ணை திறந்து பார்க்க முடியலையே ஒரு வஸ்துவை வெளியில, காதால ஒரு வஸ்துவை கேட்க முடியலையே, எல்லாத்தையும் பிடிச்சு அடக்கிண்டுதான் வச்சுட்டு உட்காந்து பெருமாளைத்தான் பாக்குறதுக்கு பிடிக்கிறது, வேற ஒன்னும் பிடிக்கலையேன்னு சொல்லி அந்த பெரிய ஆசையில அப்படியே எந்த பெருமாளை பார்த்தோம் அந்த பெருமாளை இனிமே பார்த்துட்டே தான் இருக்கணும், அவர் பெருமாளோட பேசிட்டே தான் இருக்கணும், பெருமாளை சேர்ந்தே தான் அவையே கலந்துடணும்னு. அது எப்படி ஆகும்? எப்படி ஒரு தேன் கடல்ல ஒரு எறும்பு விழுந்துன்னா அவ்வளவோ சந்தோஷப்படுமோ அது மாதிரி அந்த பெருமாளோட நாம அவ்வளவோ சந்தோஷப்படணும்னு விவி இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியன் அந்த எல்லையில்லாத ஆனந்தத்திலே கலந்து போயிடணும்னு நினைக்கிற அந்த பக்தி யோகம் இருக்கு. அப்படின்னா நீ என்கிட்ட வந்துருவிட. அதுக்கப்புறம் என்னடா இந்த லோகம்லாம் எவ்வளவு கேவலம்னு தெரியலையா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு கீதையில பெருமாள் இப்படி கர்மயோகம் ஞான யோக பக்தி யோகங்களை வரிசைப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணார். உடனே இதெல்லாம் பார்த்தான், கண்ணால எதையும் பார்க்கவே பிடிக்கல, ஒன்ன மாத்திரம்தான் பார்க்க பிடிக்கிறது, காதால எதையுமே கேட்க பிடிக்கல, ஒன்ன மாத்திரம்தான் பார்க்கணும்னு தோன்றது, இப்படி இந்திரியங்கள் எல்லாம் அமுக்கி வச்சுண்டு நான் ஒன்னிடத்துல நினைச்சுட்டே இருக்கணும்னா இது என்ன நடக்கிற விஷயமா? மன்மனாபவா மத்பக்தா மத்தியாஜி மாம் நமஸ்குரும் மாமே வைசி சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசிமேன்னு நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கு, செய்யறதுக்கு ஒரு அம்சம் கூட முடியாதே என்னால, இப்படி எனக்கு முடியாத காரியத்தை பண்ணுன்னு சொல்லி இப்படி எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க கண்ணா அப்படின்னு அவன் கண்ணா அழுகே வந்துருத்து அவனுக்கு. பெருமாள் சொல்லி கொடுக்குற பகவத் பிராப்தியை நினைச்சா பரமானந்தமா இருக்கு, ஒரே ஏக்கமா இருக்கு. ஆனா பெருமாள் நீ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா முடியாததெல்லாம் பண்ணணும்னு சொல்றியே, என்ன கஷ்டப்படுத்தணும்னே சொல்றியே கண்ணா அப்படின்னு ஒரே அழுக வந்துருத்து அவனுக்கு. அப்பதான் பெருமாள் சொன்னார் சரம ஸ்லோகத்தை சொன்னார். சரம ஸ்லோகத்தை சொன்ன, ஏண்டா இவ்வளவு கஷ்டமானதுக்கெல்லாம் கூட நீ இவ்வளவு கஷ்டத்தை பண்ண வேண்டாம், நீ சரணாகதி பண்ணுடா, நீ இவ்வளவு அந்த பக்தி யோகத்தினாலே சாதிக்கத்தை நான் தரேன்டா, கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன்டா, கொடுக்கறதுக்கு நான் யாருக்காவது கொடுக்கலாமான்னு காத்துன்னு இருக்கேன்டா, என்கிட்ட சரணாகதி பண்ணுன்னு சொல்லி சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார் என்று அந்த கீதையினுடைய அர்த்தத்தை அப்படி பாஷ்யக்கார் ரொம்ப ஆச்சரியமா இந்த வழியில சொல்லிக் கொடுத்தார். அந்த பாஷ்யக்கார் சொன்ன ரீதியிலே ஓரளவு நம்ம லாங்குவேஜ்ல தமிழ் பாஷையில நமக்கு சொல்லலாம்னு இப்போ இந்த ஒரு 1 hour உபன்யாசம் பண்ணோம். கீதை ரொம்ப ஆச்சரியமானது, அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமுமே மணிக்கணக்கா அனுபவிச்சுக்கலாம். அது இவ்வளவு தூரம் பக்தி யோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இப்ப ஏற்பட்ட வசந்து பக்தி யோகத்தினாலே கிடைக்கக்கூடியதான முக்தி என்கிறதான பரமானந்த ஸ்திதிக்கு நான் ஒன்னு சரணாகதி என்கிற சின்ன உபாயம் பண்ணியானா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்பதாக இந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடையதான முக்கியமான குறிப்பு
அந்த சரம ஸ்லோகத்துல இருக்கேன்னு பாஷ்யக்காரர் அந்த சரம ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணுச்சு, அதை சரணாகதி பரமா வியாக்கியானம் பண்ணுச்சு. நீ பக்தி யோகம் பண்ண முடியலன்னு சொன்னீடா, பக்தி யோகம் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு, நீ பக்தி யோகம் பண்றதுக்கு உனக்கு முடியலன்னு சொன்னதுக்கு நீ அதுக்கு கூட சரணாகதி பண்ணு, பக்தி யோகத்தை நான் உனக்கு சாதிச்சு கொடுக்குறேன் என்பதாக பக்தி யோகத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு சரணாகதியை அங்க சொல்றதா கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணார் பாஷ்யக்காரர். ஆனா அதையே ரகசியார்த்தங்களை சொல்லும் போது அது சாட்சாத் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சரணாகத்தின்னு வியாக்கியானம் பண்ணார். சில பேர் கேட்பா, கீதா பாஷ்யத்துல அப்படி சொன்னாரு, அப்புறம் சரணாகதி கத்தியத்துல சரம ஸ்லோகத்துல சரணாகதி நேர மோட்சத்துக்கு உபாயமாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவா. இது 2 விதமா வியாக்கியானம் பண்ணிருக்காரு, சரியானு கூட கேட்பா. அது ரகசியமான சரணாகதியானது விசுவாசம் உள்ளவாளுக்கு மாத்திரம்னா அது உபாயம்னு சொல்லணும். மற்றவாளுக்கு எல்லாம் வெறுமை சொல்லி புத்தகம் எல்லாம் எழுதி அவனவன் கேள்வி எல்லாம் கேட்டு இந்த விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி நம்ம எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்றதுனாலே பாஷ்யக்காரர் எப்பவுமே சரணாகதியை பத்தி வெளியில ரொம்ப பேசவே மாட்டார். ஸ்ரீபாஷ்யம் பூரா எழுதி ஒரே ஒரு வரியில தான் சொல்லியிருக்கார் சரணாகதியை பத்தி. அதே போலதான் கீதையிலையும் சொல்லச்சே, இந்த மோட்சத்தை கொடுக்குற உபாயம் சாட்சாத் உபாயம் சரணாகதி அப்படின்றத வியாக்கியானம் பண்ணாம வேற பொதுவா வியாக்கியானம் பண்ணி விட்டார். பக்தி யோகத்தையே சாதிச்சு கொடுக்கும் எப்படின்னா, அது சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. நான் எடுத்து ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒருத்தர் கல்யாணத்துக்கு பேசினா, நல்ல பொண்ணுதான். அப்புறம் பிள்ளையாத்துக்காரால கேட்டா பொண்ணாத்துக்காரா, உங்களுக்கு என்ன சீர் பண்ணணும் குழந்தைக்கு, பொன் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, எங்காத்து பொண்ணுக்கு என்ன சீர் எதிர்பார்க்கிறோங்கோ அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னார், நாங்க ஏற்கனவே பெரிய பிள்ளைக்கு ஒரே விதமா தான் சொல்லிவிட்டோம், என்ன உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், நாங்க எதுவும் கேட்கல, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா, பெரிய பிள்ளைக்கும் அதே தான் நடந்தது. அதே மாதிரி நீங்க 2வது பிள்ளைக்கு இப்ப எங்காவது 2வது பிள்ளைக்கும் நீங்க அதே போல உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, உங்களால இவ்வளவுதான் செலவழிக்க முடியும்னா இவ்வளவு செலவழிச்சுக்கோங்க, எவ்வளவு செலவழிக்கிறதுனாலும் செலவழிச்சுக்கோங்க. ஏன் 2மே அர்த்தம். அதே போலத்தான் பெருமாள் கீதையில சரம ஸ்லோகம் சொன்னது அர்ஜுனனுக்கு, பக்தி யோகத்துக்கு சாதனமாக பிரபத்திங்கிறதான சரணாகதியை பண்ணாலும் பண்ணு, இல்லைன்னா சாட்சாத் மோட்சத்துக்கு சரணாகதி பண்ணாலும் பண்ணு. நான் சரணாகதின்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன். எப்படி அவ சொன்னா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்றதுதான் எங்காத்த ஃபார்முலா. வர மாட்டு பொண்ணு அவளால என்ன முடியுமோ அந்த சீரோட வந்தா போறோம் அப்படின்றது எங்காத்து ஃபார்முலா. அவ்வளவுதான். அந்த ஃபார்முலால கொஞ்சமும் பண்ணிட்டு வரலாம், நிறையவும் பண்ணிட்டு வரலாம். ஆனா சொல்லச்சே அந்த அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, ஃபார்முலா சிம்பிளா தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு வேண்டியது அவளுக்கு செஞ்சுட்டு வந்துட போறா, அவ்வளவுதான். அதே போலதான் இங்க பக்தி யோகத்தை சரணாகதிக்கு பக்தி யோகத்துக்கு அங்கமா சரணாகதியை விதிச்சார் கீதையில அப்படின்றது கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் தான். ஆனா அந்த பெருமாள் சொன்ன அந்த சரம ஸ்லோகம் இருக்கு, அந்த சரம ஸ்லோகத்துல பெருமாளுக்கு என்ன அபிப்பிராயம்னா, எப்படி இப்ப சொன்னா பாருங்க, உங்காத்து பொண்ணுக்கு நீங்க பிடிச்சதை பண்ணுங்கன்றது சொல்றது எங்காத்து ஃபார்முலான்னு, அதே மாதிரி பெருமாள் சரணாகதின்றது அவனுடைய ஃபார்முலா. அதுல பக்தி யோகத்தை சாதிக்க முடியலையேன்னு அழுதியானா, அந்த பக்தி யோகத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வேண்டிய இடைஞ்செல்லாம் போய் நீ பெரிய பக்தி யோகி ஆகிறதுக்காக நீ சரணாகதி பண்ணுக்கோ அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்னால பக்தி யோகம் கிட்டே போக முடியாது, நான் நேரம் உங்ககிட்டதான் வரணும் அப்படின்னா அதுக்கும் அதே சரணாகதின்ற ஃபார்முலா வச்சுக்கலாம். ஆக எப்படி ஆகும், உங்காத்து பொண்ணுக்கு நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்றது எங்காத்து ஃபார்முலான்னு சொல்லுவாளோ, அதே போல சரணாகதியை சொல்லச்சே பெருமாள் நான் சரணாகதின்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன், இதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டார் சர்வ தர்மான் ஸ்லோகத்தினாலே அந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டார். இதனால ஒன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு வந்து சேரு. பக்தி யோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கும் இதுதான் வழி, மோட்சமே பண்ணணும்னு கேட்டோன்னா அதுக்கும் இதான் வழி. எப்படியா இருந்தாலும் சரணாகதி என் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனாலதான் இத ரகசியமா சொன்னாதான். இதுல சும்மா புத்தகம் எழுதி வெளியில எல்லாரோடையும் இப்ப பெருமாள் சரணாகதியை சொல்லியிருக்காரு அப்படின்னா 100 கேள்வி கேட்பானுங்க. அப்போ அதனால இதெல்லாம் கேள்வி கேட்டு சண்டையை போட்டு ஸ்தாபிக்கிற விஷயம் கிடையாது. ஐயோ இந்த ஆத்மாவை இந்த ஜென்மாவில நான் எப்படி காப்பாத்திக்கணும் தெரியலையேன்னு ஆச்சாரியன் கிட்ட வந்து அழகா சிஷ்யன் கிட்ட, நீ வாடா உனக்கு ஒரு வழி வச்சிருக்கேன்டா, பெருமாள் சொல்லியிருக்க சரணாகத்தின்னு ரொம்ப விசுவாசமானது இது,
அதை செய்யறப்பா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு பெருமாள் கிட்ட போய் இந்த சிஷ்யன் அழறானேன்னு சொல்லி ஆச்சாரியன் அழுது பெருமாள் கிட்ட பண்ணி கொடுக்கற வேண்டிய விஷயம் இது. அதனால சிஷ்யனும் அழுது ஆச்சாரியனும் அழுது பெருமாள் கிட்ட கேட்டு வாங்கி வர வேண்டிய மோட்சங்கிறதான உபாயத்தை சொல்ல சரணாகதி இருக்கு. மோட்சத்துக்கு உபாயமான சரணாகதியை போய் புஸ்தகம் எழுதியா எல்லாருக்கிட்டையும் போய் விசாரம் பண்ணிட்டு இருக்க முடியும்ன்றதுனால பாஷ்யக்காரர் சரணாகதி பத்தி புத்தகமும் எழுதல. அப்புறம் சரணாகதி கத்தியம்னு ஒண்ணு சாதிச்சு நாம சரணாகதியா பண்ணினோமோ இல்லையோன்னு தெரியாம போயிட்டு போறதேன்னு சொல்லி அதை மாத்திரம் சரணாகதி கத்தியத்துல கொஞ்சமா சாதிச்சுட்டு போயிட்டோம். ஆனா தேசிகன் இப்படியே மறவா இருந்தாருன்னா கடைசியில இது மறைஞ்சே போயிடும், ஏற்கனவே மறைஞ்சு போயிடுத்து, திருப்பியும் தான் நாதமணிகள் கொண்டு வந்து கொடுத்தார், இப்படியே போனா திருப்பியும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும்னு இதை காப்பாத்தணும்னு பெரிய கிரந்தமா ரகசியத்திரயசாரமா ஆச்சரியமா சாதிச்சு சரணாகதி சாஸ்திரம்னா பாஷ்யகார திருவுள்ளமாக என்ன சொல்லி கொடுத்தான்றது ஒரு வரியும் விடாம அழகா சொல்லி கொடுத்து நமக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க. இந்த சரணாகதி சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய பெருமைகளை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வரும்போது இப்பொழுது பெருமாள் தொடங்கி பாஷ்யகாரர் அளவுமான இந்த குரு பரம்பரை பிரபாவத்தை அனுபவிச்சோம். இனிமேல் பாஷ்யக்காரருக்கு பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற உத்தமமான ஆச்சாரிய பரம்பரையை நாம் மேற்கொண்டு அனுபவிக்க போறோம் அடுத்த வாரத்திலே இருந்து சொல்லி இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறோம். பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயரியத் சூக்தி சுவாதீனபதிகாம் ஸ்ருதிம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீராம் ஹரியந்தாசன் பரமபாகியம் இதுவா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லியாரு. அரியன் அவ்வளவுதான், இதுக்கு ஒன்றும் சொல்லல. ரொம்ப எல்லாரும் அப்படி எங்கேயோ போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா. அரியன் தாசன் பாகியம். சரி ஆட்டம், ஓகே, பார்க்கலாம்.